கொள்ளையவர்களான கதை உலகரே விதித்துரைத்த சிறுமொழி குன்றத்தும் செக்கிறார் என்போம். எல்லாம் அல்ல பெருமான் அந்த மன்னாருடைய மற்றும் இந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அந்த பெருங்கருணை நாயகருடன் பெருங்கடலியப்பர் திருவடி தாமர்களை மனமொழிகளாலே வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் செப்பனையாவுடைய திருவடியில் நிலநினைந்து எந்த ஞானாசிரியை பிறந்த திருவடி தாமர்கள் எல்லாம் மனமொழிகளாலே வணங்கி எழுந்தவி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகிறேன். அன்பார்ந்த சிந்தனை செல்வர்களே, நம்முடைய தொன்ற புராணத்திலே திருமலை சிறப்பு என்று சொல்லக்கூடிய திருப்பகுதியில் திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்லக்கூடிய திருப்பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு பெருமக்களே, திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்வது அடியாருடைய பொது பண்புகளை பற்றி சொல்லுவது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல நம்ம 7 பாடல்கள் சென்ற வகுப்புல நம்ம ரொம்ப முக்கியமான திருப்பாட்டாக இருக்கக்கூடிய அந்த பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும் மாதூர்பாகர் மலர்த்தால் மரப்பிலர் ஓதுகாதல் உரைப்பு நெருங்கின்றார் போதிலாத குணப்பெரும் உண்டானார் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடலை சிந்தித்திருக்கிறோம். இன்று நமக்கு கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் என்று சொல்லக்கூடிய திருப்பாடல். அடியார் பெருமக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இதில் சொல்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் கோடும் செம்பொன்னும் கொக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். 8வது திருப்பாட்டு. அதாவது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னா நிலைத்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா குறைவதோ அல்லது மிகையாகவோ இல்லாத எப்பொழுதும் நிலையான ஒரு செல்வத்தை உடையவர்கள் அடியார்கள் அப்படிங்கிறார். எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அது வறுமை வந்தாலும் சரி, இல்லை செல்வ நிலையில ரொம்ப ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி, அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்ற, ஓடும் செம்பொன்னும் பொக்கவே நோக்குவர் அப்படின்னா, அப்படி அவங்களுக்கு ஒரு மண் ஓடாக இருந்தாலும் சரி, ஒரு பசும் பொண்ணாக இருந்தாலும் சரி, இரண்டையும் ஒன்று போலவே காண்பவர்கள் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவனை வணங்குவது ஒன்றுதான் தங்களுடைய கடமையாக கருதி, அதே போல இறைவனை வணங்குவது, அவன் அடியார்களை வணங்குவது, இப்படி அவங்க ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அதான் சொல்றார். ஓடும் செம்பொன்னும் பொக்கவே நோக்குவர் அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கு மேல கூடும் அன்பினில் கும்பிடலே என்று விடும் வேண்டாதவர்களின் விளங்கினர். அப்படின்னா அன்பு மேலிட்டினால் அவனை கும்பிடும் பிறப்பு ஒன்றே என்று வீட்டையும் விரும்பாத அந்த பண்பை உடையவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வீடு பேர் வேணுங்கிறது கூட கேட்க மாட்டாங்களாம் அடியார் பெருமக்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை வணங்கி கொண்டே இருக்கணும். காரைக்கிழமையார் கேட்டாங்க இல்லைங்களா, இரவாத இன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உண்டை என்றும் பரவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னா அவங்க வீடு பெயர்ற எல்லாம் 2வது தான். நீங்க எத்தனை பிறப்பு கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, ஆனா பெருமானுடைய திருவடி வணங்குற மாதிரி பிறப்பா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புருவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே. எந்த பிறப்பு வேணாலும் கூட மதியான கவலையில ஈயா பிறக்கலாம். நிறைய அதாவது பாம்பு வழிபாடு செய்திருக்குது, சிலந்தி வழிபாடு செய்திருக்குது, ஈ வழிபாடு செய்திருக்குது ஈங்கோய் மலை இல்லைங்களா, கழுதை வழிபாடு செய்திருக்குது, சிலந்தி வழிபாடு செய்திருக்கிறது காலகஸ்தியில, பாம்பு வழிபாடு செய்திருக்கிறது அத்தி என்று சொல்லக்கூடிய பாம்பு வழிபாடு செய்திருக்கிறது, யானை வழிபாடு செய்திருக்கிறது. இப்படி இறைவனுடைய திருவடியை வணங்கக்கூடிய எந்த ஒரு பிறப்பா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிதான் நம்முடைய அருளாளர்கள் நினைக்கிறார். இப்ப எந்த பிறப்பா இருந்தாலும் அதான் அப்பசாமி ரொம்ப கீழே போயிட்டார். புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடிய மனத்தை வலுவாத இருக்க பரந்தர வேண்டும் வையகத்தை அப்படின்ட்டார். அதுக்கு மேல நான் சொல்லவே முடியாது சரிங்களா. அப்படின்னா அந்த மாதிரி கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் வரலில் விளங்கினார். சரி வீடு பேர் தான் கேட்பாங்களா அப்படின்னா அதுவும் அவங்க விரும்பி கேட்க மாட்டாங்க. அதாவது முனிவாச பெருமான் சொன்னாங்க இல்லைங்களா,
வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் பரிசு வேண்டும் வேண்டும் பரிசு அதுக்கும் முந்தன் நிறைவு பண்றேன் அப்படின்றார். அது மாதிரி அதாவது என்ன வேணுமோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சாமிக்கு தெரியுங்க. அதனாலதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் பரிந்து அப்படின்னா நல்ல ஒரு தாய்க்கு என்ன அழகு அப்படின்னா இந்த நம்ம குழந்தைக்கு இந்த நேரத்தில் பசிக்குங்கிறது அந்த தாய்க்கு தெரியும். குழந்தை கேட்கறது வரைக்கும் பால் கொடுக்காம இருக்க மாட்டான். இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி எந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும். ஏன்னா அவனுடைய தொண்டர்களா இருக்கக்கூடிய நமக்கு எந்தெந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். அதான் பெருமானுடைய ஒரு பெரும் கருணைகள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாதா பரிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த திருப்பாட்டுல கேடும் ஆக்கமும் கெடுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். கேடும் ஆக்கமும் கெடுதல்லாம் எந்த காலத்திலும் விகுதிப்பாடாவது அல்லது குறைபாடாவது இல்லாமல் என்றும் ஒருபொழித்தாகவே நிலைத்திருத்தல். இது இவர்கள் அடைந்த திரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரு அப்படின்னு என்ன தெரியுங்களா? செல்வம்னு பொருளுங்க. திருன்னா செல்வம் ஒரு பொருள் இருக்கு, இன்னொன்று சிவம் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு. ஆமா, அதாவது திருஞான சம்பந்த நாயனாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, சிவஞான சம்பந்தன் ஒரு பெயர் உண்டு. காவில்தனி சிவஞான சம்பந்தர் ஆயினார். அவர் திருநாள் ஒன்றுதான், சிவம்னாலும் ஒன்றுதான். திரு என்று சொல்லுவது அழியாத ஒரு செல்வம், பெருமானை தான் குறிக்குங்க. அப்ப அதை பெற்றவர்கள் அவங்க யாரு? அந்த அடியார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவங்களுக்கு ஒரு மிகுதிப்பாடோ குறைவோ ஒன்றும் கிடையாது. நிலை பெற்ற ஐஸ்வர்யம் அப்படிங்களா. அவங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து பணி செய்யக்கூடியவங்க. நாமெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தால் ஏதாவது தொண்டு செய்வோம். கொஞ்சம் நம்ம குறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இல்லைங்க, என்னுடைய நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அவங்க எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது உதாரணம் நம்ம இளையாருடைய நாயனார் இருக்கிறவங்களாம் பின்னாடி சிந்திக்க போகிறோம். ஆமாம், எந்த சூழ்நிலையிலையும் எதுவுமே செய்ய முடியாத சூழலாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுலேயும் அவங்க செய்யக்கூடிய தொண்டை செய்வாங்க. அதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. இதுதான் அவர்கள் அடைந்த திரு என்று சொல்லி. உலகிலே ஏனைய மக்கள் செல்வமாக என்கின்ற மற்ற ஐஸ்வர்யங்கள் போலல்லாமல் வறுமையாலும் செல்வத்தாலும் வரும் துன்ப இன்பம் முனைப்புகள் இந்த திருவிடத்தை செயல்படாமல் கெட்டு ஒழியும். அதான் கெட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வறுமை வருகின்ற பொழுது துன்பம் வரும், செல்வம் வருகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா? இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாதுங்க. செல்வம் வந்தாலும் மகிழ்ச்சி கிடையாது, வறுமை வந்தாலும் துன்பம் கிடையாது. இந்த ரெண்டுமே நான் சாமியினுடைய திருவருளால வருது. ஏதோ நான் செஞ்ச ஒரு பாவம் முன்னிட்டு கேட்டாரு போல சாமி இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டை செய்து கொண்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்புங்க. அதான் இத்திருவின் இயல்பும் மற்ற உலகங்களின் ஏனைய இயல்பும். உதாரணம் நம்ம இளையான்குடி மாறநாயனர் புராணத்துல தான் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் அப்படின்னு என்னன்னா, ஓடும் செம்பொன்னும் அப்படிங்கிறது நம்ம பொதுவா பார்த்தோம்னா தங்கத்தையும் கோட்டையும் ஒரே மாதிரி கருதுவாங்கிறது ஒரு கருத்து. இன்னொன்று என்னன்னா, அந்த செம்பொன் அப்படிங்கிறது நல்ல செல்வ நிலைங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறதுக்கு பேரு பொன், அது செம்பொன் அப்படிங்கிறார். அப்புறம் ஓடு அப்படிங்கிறது தான் ரொம்ப வறுமை நிலைங்க. இந்த ரெண்டு நிலையிலையுமே அவங்க பணி செஞ்சிருக்கிறாங்க. இளையான்குடி மாறநாயனார் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஆரம்பத்துல அவர் குபேரனை போல வாழ்ந்தார். அவர் ஒரு விவசாயம் செய்தவர். அதாவது அவருடைய தொழில் என்னன்னா வேளாண்மை தொழில் தான். 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க பெரிய புராணத்துல. 13 வேளாளர்கள்ல இளையான்குடி மாறநாயனார் ஒருத்தர். அவருக்கு தொண்டு என்னன்னா, வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செய்வது. வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு அடியார்களுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் போடுறதில்லை. அடியார்கள் யாரா இருந்தாலும் சரிங்க, அறம் என்பு முனைந்த ஐயதம் அன்பர் என்பதோ தன்மையால் நேரிய வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர் விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புடத்து ஈரமின் மதுரப்பதம் பதிவைது முன்னுரை செய்த பின் அப்படிமார் சேகர பெருமாள். அப்படின்னா அடியார்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்காரா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அடியார்கள் அப்படின்னு நம்ம தொண்டு செய்யறதுன்னு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், குலம் குணம் துரியெல்லாம் பார்க்க கூடாது. இவர் இந்த குலத்தை சார்ந்தவர், இவர் இந்த மாதிரி பழக்க வழக்கம், அதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க கூடாது. நமக்கு திருநீரும் உருத்தராக்கம் வச்சிருந்தாங்கன்னா அடியார், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எதுவும் பார்க்க கூடாது. அப்படிதான் இளையானுடைய பார்க்கிறார். அப்படி எதுவுமே பார்க்காம
அடியார் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு அவர் வந்து அப்படி செய்து கொண்டு வந்தார். அப்படி செஞ்சதுனால அவர் எப்படி வாழ்ந்தாரா, அப்படியே என்ன சொல்றாருன்னா, குபேரனை போல நாளும் அந்த அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செஞ்சதுனால ஒரு குபேரனை போல வாழ்ந்தார். அப்படி குபேரனை போல வாழ்ந்துட்டு இருந்தவர் திடீர்னு சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அவர் வந்து செல்வ நிலையில் இருக்கிற பொழுதுதான் அடியார்களுக்கு அவர் அமுது படைப்பார்னு நினைக்காதீங்க, அது இல்லாத போனாலும் அவர் வந்து அந்த தொண்டை செய்வார் அப்படின்னு சொல்லி சாமிக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியணும்னு பெருமாள் நினைச்சாராம். அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றார், மல்லல் நீடிய செல்வம் எல்லாம் மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார் அப்படின்னாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ரொம்ப செல்வம் இருக்கிற பொழுதுதான் அவர் வந்து அது செய்வார் நீங்க நினைக்க கூடாது, எப்போ வேணாலும் செய்வாங்க, அது இல்லாத பொழுதும். அதான் சொல்றாரு மல்லல், அதாவது அல்லல் நல்குறவான போதிலும் மல்லல் என்று அறிவிக்கவே அப்படின்னு சேர்க்கிறார் பெருமாள். அது செல்வம் குறைஞ்சாலும் கூட அவங்க வந்து அதை செய்யற தொண்டில் இருந்து வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக சாமி வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு எப்படி வர்றாரு அப்படிங்கறத சொல்றாருங்க. அதாவது ஒரு அடியார் குளத்துல எப்படி அம்மா இல்லாம அதே மாதிரி விடையும் இல்லாம தனியா வர்றாரு. அதான் சொல்றாரு, ஒரு சிவ யோகியா வர்றாருங்க. ஒரு அடியார் மாதிரி வந்து உணவு கேட்கறதுக்கு வர்றாரு. அவர் வர்ற நேரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல மழைக்காலம், ஆவணி மாசம் மக நட்சத்திரம், அதான் நாயனாருடைய குரு பூஜை. ஆவணி மாசம் எப்படி மழை பெய்யும், நல்ல மழை. இரவு ஒரு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அந்த ஊர்ல ஒருத்தரும் விழிச்சிருக்கிறவங்க இல்லை. நாயனாருக்கு ஏற்கனவே 2 நாள் சாப்பாடு இல்லை, 2 நாள் ஏற்கனவே கணவன் மனைவி 2 பேரும் சோறு இல்லாம இருக்கிறாங்க. நல்ல நல்ல மழை காலம், நேரம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எங்கேயும் போய் யாருக்கிட்ட எது கேட்கவும் முடியாது. அப்ப எப்படி வந்தார் சாமி அப்படின்னா, பெற்றம் மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முயந்திட நன்னினார் அப்படின்னார். அப்படின்னா பெற்றம் மூர்வது அப்படின்னா இது விடை இல்லையா? விடை என்ன, இறைவனுக்கு விடையாக இருக்கக்கூடிய தர்ம தேவதைய விடையா இருக்கு. அப்புறம் பெற்ற மூர்வதும் இன்றிய பேதையாளர் உமையம்மை 2 பேரும் வரலைன்ட்டாங்களாம். தனியா வர்றாரு சாமி. ஏன் வரலைங்கிறத சிவபணிய உரையில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நாயனாருடைய அந்த வறுமை நிலையை பார்க்கறதுக்கு அறக்கடவுளாக இருக்கக்கூடிய விடையும் வரலைன்னு சொல்லிருச்சான். கருணையே வடிவமா இருக்கக்கூடிய அம்மா இருக்கிறவரு, என்னுடைய அடியார் இந்த நிலையை பார்க்கறதுக்கு நான் வரமாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்களாம். அதனால சாமி தனியா வந்தாராம். கடைசி அருள் செய்ய பொழுது 2 வரும். அருள் செய்ய வருகின்ற பொழுது விடையும் வரும், அம்மாவும் வருவாங்க. இப்ப வந்து எப்படி வர்றாரு சாமி, தனியா வர்றாரு. பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முயந்திட நன்னினார் அப்படின்னாரு. எந்த வந்த நேரம் சொல்றாரு பாருங்க, மாறி காலத்து இறைவனில் வகையோ தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாதித்து இல்லம் அடைந்த பின் பண்புற வெறித்தாரான் விருந்தெதிர் கொண்டனர் அப்படின்னாரு. அவர் வந்த நேரம் மாறி காலத்து இரவு, மழைக்கால இரவு, மாறி காலத்து இறைவனில் வகையோ தாரிப்பின்றிய பசிதலை கொள்வதனர். எந்த ஆதரவும் இல்லாத 2 பேரும் தனியா இருக்கிறாங்க. அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னா, அம்மா இருக்கிறாங்க, இளையான்குடி நாயனார் இருக்கிறாங்க. வீட்டுல ஒண்ணு இல்லை, எல்லா டப்பாவும் காலி, அங்க ஒண்ணும் இல்லை, தனியா இருக்காங்க. 2 பேரும் தன்னந்தனியா இருக்கிறாங்க. அந்த தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது, எந்த ஒரு ஆதரவும் இல்லாத 2 பேரும் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் போறாருங்க. அதான் வாரித்து இல்லம் அடைந்தவின் பண்புற வெறித்தாரான் விருந்தெதிர் கொண்டனர் அப்படின்னாரு. வெறித்தாரான்னா இளையான்குடி நாயனாருக்கு அந்த குவளை மலர், வேளாளருடைய அடையாள மாலை குவளை மலர், அந்த குவளை மலர் அணிந்த இளையான்குடி நாயனார் விருந்தெதிர் கொண்டார், விருந்து செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி செய்ய முடிஞ்சது? அப்பதான் அவர் வந்த உடனேயே அம்மா அவர் சொல்றாருங்க, அதாவது ஈரமேனியை நீக்கி, மலையில் நனைஞ்சிட்டு வர்றார் வந்தவர், மலையில் நனைஞ்சிட்டு வர்றார். ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தாரை இன்னமது ஊட்டுதற்கு ஆசையாய், எனக்கு சாப்பாடு பொண்ணுன்னு நினைக்கிறாரு. ஒன்றும் வீட்டில் ஒன்றும் வரி இல்லை. அம்மாட்ட கேட்டாரா, தார மாதரை நோக்கி அப்படின்னு தாரமாகி அம்மாவை கேட்கிறார். தார மாதரை நோக்கி தபோதனர் திறமே பசித்தார் செய்வது என்ன அப்படின்னா, தபோதனர் அப்படின்னா தவத்தையே தனமாக உடையவன் போங்க. தவத்தையே தனமாக உடைய என்ன தவம் அப்படின்னா சிவபூசையே தவங்கிறார் சிவபுணியா. அதாவது சிவபூஜைக்கு மேல ஒரு தவம் கிடையாது.
கண்ணை மூடி போய் காட்டில் உட்கார்றத விட பெரிய தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூசை பண்றதுதான் பெரிய தவம். சிவபூசைக்கு மேல தவம் கிடையாது. அதுக்கு மேற்கோள் எங்கிருந்து எடுக்கிறாரா? திருமந்திரத்திலிருந்து எடுக்கிறார். 7ஆம் தந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு சிவனடியார் உண்ட உணவு 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் போய் சேருங்கிறார். எப்படி போய் சேரும்? ஒரு அடியார் சாப்பிட்டது எப்படி அப்படியெல்லாம் போய் சேரும்னா, சாமி எங்க இருக்கிறார் அப்படின்னா நல்ல அடியாருடைய உள்ளுக்குள்ளதான் ஒரு தோழன் தொண்டர் உலன் அப்படின்னார் மணிவாசல் பெருமான். அப்படி அடியார்களுக்குள்ள சாமி இருக்கிறதுனால அடியார உண்ணணும் சாமிக்கு போய் சேருது. சாமி எங்க இருக்கிறாரு? 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உயிராக இருக்கிறார். அதனால ஒரு தண்டரின் சிந்தை தபோதரர் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னா 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அது நிகர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அவருக்கு சொல்றாரு, தபோதனர் தீரவை பசித்தார் செய்வது என்ன அப்படின்னாரு. மீண்டும் அவரே சொல்றாரு, இமக்குழப்புடிப்பாகற்கு இனியவர் நமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனம் அணங்கே அப்படின்னா, அணங்கே என்ன தெய்வ பெண்ணுன்னு அர்த்தங்க. இப்போ வறுமை நிலையில் இருக்கிறாங்க, மனைவி எப்படி சொன்னாரு? தெய்வ பெண்ணே இமக்குழப்புடிப்பாகற்கு இனியவர் நமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனம் அணங்கே. மனைவியிட்ட வந்து ஒரு அதாவது ஒரு எப்படின்னா ஒரு யோசனை கேட்கிறாரு. ஒரு வழியே இல்லாம இருக்கிறாரு, யோசனை கேட்கிறாரு. அப்பதான் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தீவினையேற்கு என் செயல் அப்படின்னாங்க. நல்ல வசதி வாய்ப்பா இருந்தோம், அப்போ எல்லாம் வந்திருந்தா எப்படி வேணாலும் செஞ்சிருக்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, அதனால இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து மீண்டும் சொன்னாங்களாம், நேற்று வயல்ல விதைச்சிட்டு வந்திருக்கிறீங்க நெல், அடுத்த போகத்துக்கு நமக்கு அரிசிக்கு நீங்க அந்த நெல்லை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா, ஏன்னா மழை பெஞ்சிருக்குது, இரவு முழுக்க மலையில எல்லாம் மேல வந்திருக்கும், அந்த வயல்ல இருந்து மேல வந்திருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா தக்கவாறு அதெல்லாம் வறுத்து உண்மையெல்லாம் போக்கி அரிசியாக்கி உணவு கிடைக்கலாம். இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்களா? நம்மளால முடியாது. அதை செஞ்சிருக்கிறாங்களே இல்லையா? நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தான். நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் நான் நாயன்மார் மாதிரி தொண்டு செய்கிறேன், இளையானுடைய நாயனார் மாதிரி தொண்டு செய்கிறேன், இயல்பை நாயனார் மாதிரி தொண்டு செய்கிறேன் சொல்லவே கூடாது. சொன்னோம்னாவே குற்றம். அவங்க திருவடியை வணங்கிக்கணும், அவ்வளோதான். நாவுக்கரசர் மாதிரி நான் தொண்டு செய்கிறேன் முடியாது, செய்ய முடியாது. என்ன செய்யணும்? அவங்க திருவடியை வணங்கிக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு மரியாதைங்கிறது. ஆமாம். அதனால அம்மா சொன்னாங்க, சரி ஒண்ணுமே வழி இல்லாத இருந்தவருக்கு ஏதோ ஒரு உபாயம் கிடைச்சிருச்சுப்பா. அப்போ வந்து அவருக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்ததுங்கிறத சேக்கலார் பெருமான் சொல்லாருங்க. என்ன சொல்லாருன்னா, ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, இப்போ எப்பவோ தேடி வச்ச ஒரு பணம் டெபாசிட் பண்ண ஒரு பணம் கையில கிடைச்ச எப்படி இருக்கும், அது மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். பெற்ற செல்வம் என பெரிதும் மகிழ்ந்துன்னார் சேக்கலார். பெற்ற செல்வம் என பெரிதும் மகிழ்ந்து, விதைச்ச நெல் தண்ணியில மிதந்துட்டு இருக்கு சாமி, போனா எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் வந்து தும்மி எல்லாம் போக்கி, அதுதான் நம்ம சொன்னாங்க. அது சொன்னார், பெற்ற செல்வம் என பெரிதும் மகிழ்ந்துள்ளார். என்னமோ எப்பவோ சேர்த்து வச்ச ஒரு பணம் ஒரு கையில கிடைச்ச மாதிரி, ஒரு டெபாசிட் பணம் கையில கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாரா நாயனார். அப்புறம் அவர் போனாரு, இரவு போய் எடுத்துட்டு வந்து எல்லாம் அது கொண்டு வந்து கொடுத்து, அதற்கு பிறகு எல்லாம் பார்த்தா கடைசியா விறகு இல்லை, அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு இல்லை. சொல்றார், 2 அலல் அடுப்பில் மூட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்த மில் மலையில் இடம் அழைக்கனை அறுத்து வீழ்த்தார் சேக்கலார். அப்படின்னா விறகுலேருந்து தான் அம்மா சொன்னாங்க. சொன்ன மறுகணம் தாழ்வாரத்தை வெட்டி கொடுத்தாராம். யாராவது செய்ய முடியுமா? நாளைக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு எங்க போறது? அதெல்லாம் ஒரு மனசில் நிக்கல. வந்தவருக்கு சாப்பாடு போடும், அது ஒண்ணுதான் நிக்குது. தாழ்வாரத்தை வெட்டி அப்புறம் சரி எல்லாம் சாப்பாடு ஆயிடுச்சு. குழம்புக்கு என்ன ஒண்ணும் இல்லையே. அம்மா வந்து கேட்கறாங்க, கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவன். அந்த உரையாடல் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. புதுசு இடாது. கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார், காய்கறி எல்லாம் இல்லைங்க சாமி, என்ன பண்றது? கணவனார் கேட்டுருக்கிறாங்க அந்த அம்மா. அப்பதான் கொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுங்கீரை எல்லாம் அப்படி வேரோட பிடுங்கினாராம். அப்படி அந்த வேரோட பிடுங்கினது எப்படி இருந்ததுன்னா, அவருடைய வினைகளை எல்லாம் பிடுங்கினது போல இருந்ததுதான். நமக்கு வினையெல்லாம் இருக்கு இல்லையா? பல பிறப்புகளை சேர்த்து வச்ச வினை, சஞ்சிதம், அப்புறம் பிராரத்தம், ஆகாமியம், இந்த வினையெல்லாம் ஒவ்வொன்றா பிடுங்கினது மாதிரி இருந்ததுதான். அதுக்கு மேல ஆணவமலம், ஆணவமலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய மூலமலம், அந்த மூலகன்மத்தையே பிடுங்கினது போல இருந்ததுன்னு சொல்லி உரையாசிரியர் எழுதுவார். இப்படி எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் வந்து முடியவே முடியாதுங்கிற சூழல்ல கூட அந்த
அண்ணாமலைக்கு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அது அப்போதான் சாமி வந்து போய் 2 பேரும் எல்லாம் கரையும் இதெல்லாம் பார்த்து சாப்பிட்றதுக்கு தான் அழைக்கிறாங்க. எப்படி போய் அழைச்சாங்கன்னா, அழுந்திய இடரில் நீங்கி அடியனே உய என்பால் எழுந்தருள் பெரியோய் இந்த அமுது செய்த அருளை என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செலுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்திருந்தாங்க. அப்படின்னா எல்லாம் ரெடி, சாப்பாடெல்லாம் அவர் தூங்குற மாதிரி படுத்திருக்கிறார். போய் சொல்றாங்க, அழுந்திய இடரில் நீங்கி அடியனே உய என்பால். அப்படின்னா நாங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கிறோம் சாமி. என்ன துன்பம்? சாப்பாட்டுக்கு இல்லைங்கிற துன்பம் எல்லாம் இல்ல, பிறவி துன்பத்தை சொல்றாங்க. நாங்க ரொம்ப பல பிறப்புகள் அப்படியே பிறந்து வந்து இந்த பிறவிங்கிற ஒரு துன்பம் அழுந்தி இடரில் நீங்கி நாங்க 2 பேரும் நாங்க உயிர்படையுமாறு சாமி வந்து நீங்க அமுது செய்யுங்க. அப்படின்னா ஒரு அடியார் வந்து நம்ம வீட்டுல அமுது செஞ்சாங்கன்னா நமக்கு உய்வு கிடைக்கும். அங்க சொல்ல அழுந்தி இடரில் நீங்கி அடியனே உய என்பால் எழுந்தருள் பெரியோர் இந்த அமுது செய்த அருள் என்று இப்படிதான் சொன்னாங்க. அங்க பார்த்தா படுத்திருந்தவர் காணோம், பெரிய ஜோதி குழம்பா நிக்குது. பெரிய ஜோதி குழம்பா நிக்குது. அப்படியே 2 பேருக்கு ஆச்சரியம், என்ன செய்யறதுனே ஒண்ணு புரியல. அப்பதான் வந்து உணர்வினால் உணரவுன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அப்படின்னு சேர்க்கிறார் சொல்லுவாரு. யாராலையும் உணர முடியாத பெருமாள் இப்ப ஜோதி குழம்பா நிக்கிறாரு. ஜோதி குழம்பா நின்னாரு. கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு விடை மீது காட்சி கொடுத்தாரு. விடை மீது காட்சி கொடுத்த 2 பேருக்கு என்ன அருள் செஞ்சார் அப்படின்னா, அன்பானே என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க, வறுமை நிலையிலே எனக்கு வந்து அடியாருக்கு அன்னபாலிப்பு செஞ்சீங்க. அப்படி வறுமை நிலையில நீங்க செஞ்சதுனால நீங்க எங்க இருக்கணும், குபேரனுக்கு அதிகாரியா இருக்கணும்னா. குபேரனுக்கு அதிகாரியா, குபேரன் வந்து பெரிய செல்வன் இல்லையா, அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறான், இளையானுடைய நாயனார். அன்பானே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என்பது உலகம் மீது இறுதி கிழவந்தாலும் ஒருமொழி ஏவல் கேட்ப இன்பமா இருக்க என்றே அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னு. இப்போ குபேரனே வந்து யார்கிட்ட கேட்டு கொடுக்கணும், இளையானுடைய மகனா என்று கேட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த கேடும் மாக்கமும் கெட்ட திருவிழார். அதுக்காகத்தான் அந்த சரீரத்தையே நம்ம சொன்னது. கேடும் அப்ப நாம நம்மளுடைய நிலை என்ன, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா நாம தொண்டு செய்வோம், இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது. அது நம்மளுடைய குற்றம் இல்லை, நம்மளுடைய ஆன்மாவுடைய ஒரு வளர்ச்சி அவ்வளவுதான். ஆனா நாயன்மார்கள் வந்து அப்படி இல்லை, எந்த நிலையிலேயே அவங்க வந்து தொண்டு செய்வாங்க. பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா? எப்படி கொடுத்தாரு? அவங்க வந்து உலகியல் நிலையில் இல்லைங்க. அதாவது உலகியலை வென்றவர்கள் அவங்க எல்லாம். மனைவியை கொடுக்க முடியுமா? கொடுத்தாரு. அப்படின்னா உலகியல் நிலையில் இல்லை, உலகியல் பகையார் அப்படின்னு வரிசைகள் இருக்கணும். அதனால இப்படி எல்லாம் வந்து அந்த நிலை தான் வந்து ஓடும் செம்பொன்னும் பொக்கவே நோக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்று சொல்லி, செல்வம் மேவிய நாளில் செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குற மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும் அல்லல் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் வெள்ளம் மறைந்து நாள்தோறும் மாறி வந்து எல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார்தில்லை மன்னினார் அப்படின்னு சொல்லி சேக்கட பெருமான் நமக்கு இளையான்குடி நாயனார் புராணத்துல செல்வம் மேவிய நாளில் இச்செயல். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, இல்லை பண வசதி இருந்தால் செஞ்சிடலாம். ஆனா இது இல்லாத போது செய்யறது அப்படிங்கிறதுக்கு அதுதான் பக்குவம் வேணும் அப்படிங்கிறது. அந்த அல்லல் நல்குறவான போதிலும் அல்லல் என்று அறிவிக்கவே அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. இப்படிதான் வந்து அதே மாதிரி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று என்னன்னா, நாவுக்கரசு பெருமானை தான் சொல்ல முடியுங்க. அதாவது உலகத்துல ரொம்ப உயர்ந்த பொருள் அப்படின்னா பொன் தான் இல்லையா, அதுக்கு மேல ஒரு உயர்ந்த பொருள் இல்லை. நமக்கு தெரிய உலகியல் பொருள்கள் வந்து உயர்வான பொருள்லாம் பொண்ணு. இறைவனை கூட அப்படிதான் பொண்ணு மணியே அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி குழந்தைகளை சொல்லுகின்ற பொழுது கூட அப்படிதான் நம்ம தங்கம் பிடிப்போம், பொண்ணு பிடிப்போம், மணிப்போம் இல்லையா. அது மாதிரி எல்லாம் உயர்ந்த பொருள் பொண்ணு தான். அப்பர் சாமிகள் புகழூர்ல உழவார பணி செய்கிறார். புகழூர் உழவார பணி செய்கின்ற பொழுது பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்பர் சாமிகளுக்கு வந்து அந்த மண்ணாசை பெண்ணாசை எல்லாம் இல்லை அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நம்ம அதுக்காக என்ன பண்ணாருன்னா, முதல்ல என்ன பண்ணாருன்னா அவரு பெருமான் வந்து திருப்புகழூர் முற்றத்துல நவமணிகளை எல்லாம் அப்படியே இறைச்சார். தங்கம், வெள்ளி, பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் 9 நவரத்தினங்கள் எல்லாம் இருக்கு. அதை அப்படியே அந்த முற்றத்துல வந்து அப்படி தூவி விடுறார். இவர் உழவார பணி செய்துட்டு இருக்கிறார். அப்படி உழவார பணி செய்துட்டு இருக்கிற பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் வந்து அடியாருடைய காலில் பட்டா அவங்களுக்கு கால் குத்துவதெல்லாம் இல்லையா. தங்கமாவே இருந்தாலும் அடியாருடைய காலில் பட்டா
குத்தம். அதனால இதெல்லாம் எடுத்து ஒரு அந்த குளத்துல போட்டாராம். சேக்கடா பெருமான் அந்த இடத்த சொல்றாரு, புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னா. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இப்ப எப்படி ஒரு ஓடு கல் மண் இதெல்லாம் எடுத்து எப்படி போடுவாங்க, அது மாதிரி அந்த மணிகளையும் வந்து நவமணிகளையும் அப்படியே எடுத்து குளத்துல போட்டாராம். அதான் சொல்றாரு, புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடெல்லாம் நிலவே துணிந்திருந்தார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் வந்து திருப்பூர் அந்த திருமுற்றத்தில் கிடந்த படுக்கை கற்களோடு நவமணியையும் கோலவாரத்தில் ஏந்தி வாவியில் தூக்க செய்தார் அப்படின்னு சொல்லுகிறார். இது வந்து இப்ப பொன்னாசை இல்லை அப்படிங்கிறத எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. சரி, பெண்ணாசை அப்படிங்கிறதும் இருக்குமா? வயசானவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு சேக்கடா பெருமான். இருக்கிற, அதாவது அப்பர் சாமிகளுக்கு இப்ப வயசு 80க்கு மேல இல்லையா, இருந்தாலும் கூட மேல இருந்து என்ன பண்றாருன்னா, தேவலோகத்திலிருந்து அரம்பையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவலோக பெண்களை வந்து கீழே வந்து அவர்கிட்ட நடனமாட செய்தார். அவங்க அப்படியே அவர் மீது உராய்ந்து கொண்டு நடனம் ஆடுறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன், உங்களால் இங்கே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அதனால போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த வந்த பெண்கள் என்ன பண்ணாங்களாம், சாமி நாங்கள் போயிட்டு வரோம் சாமிட்டு சொல்லி கும்பிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே போயிட்டாங்களாம். அப்ப இது ரெண்டு பற்று தான் ரொம்ப வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று. இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு அங்க நிரூபிச்சுக்காங்க. அது மட்டுமல்ல, எந்த ஒரு உலகியல் பொருள்களையுமே வந்து நம்முடைய நாவுக்கரசு பெருமான்ட்டு கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சிறப்புங்க. அதாவது ஞானசம்பந்த பெருமான் தனக்காக கேட்கல, அப்பாவுக்கு வேள்வி செய்யறதுக்காக பொன் கேட்டார். எங்க திருவாவடுதுறையில இல்லையா, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் அந்த பதிகத்துல. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காக பொன் கேட்டார், புகழூர்ல கேட்டார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்களும் தொண்டர் தருகிறா இல்லையா. அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகள் வந்து எந்த இடத்துலையும் எந்த ஒரு பொருளையும் சாமிகிட்ட கேட்கவே இல்லைங்க. தன் பொருட்டும் கேட்கல, அடியார் பொருட்டும் கேட்கலைங்க. அதுதான் அப்பர் சாமியுடைய துறவு அப்படிங்கிறது. அதான் சொல்றாரு நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றாரு, கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொள்ளும் பிள்ளைக்கு அது தகும், நாவலசாய பெருந்தகையோய் நாவலசாய பெருந்தகையோய் வல்லை குலை உமை வங்காளர் கையில் திரு வீழி நிழலையில் படிக்காசு ஒன்று என் வாங்கினே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகை கொடுத்தாரு சாமி, முத்து பந்தல் கொடுத்தாரு. இதெல்லாம் அவருக்கு கிடைக்கும், அவர் வாங்கலாம். ஏன்னா அவர் என்னன்னா அவருக்கு மகனாகுது இல்லையா, சாமிக்கு மகன். கொள்ளை கதிர்முத்தின் பந்தலும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகும், அது அவர் கேட்கலாம், வாங்கலாம், கேட்காம சாமி கொடுக்கலாம். ஆனா நீங்க வந்து எந்த ஒரு பொருளுமே பெருமான்கிட்ட வாங்கல. ஆனா திருவேலி மேலையில மட்டும் ஒரு படிக்காசு வாங்கினீங்க தினசரி, அதை மட்டும் எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறார். அது அவருக்காக வாங்கல, அவரும் கேட்கவும் இல்லை. சாமியை தான் வந்து 2 பேர்த்துக்கு 2 பீடத்துல வச்சுட்டு சாமி என்ன சொன்னாரு, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் மாட்டமுடிய எனவும் ஏழ உண்மை வழிபடுவாருக்கு அழைக்கின்றோம் என்று சொல்லி, உங்களுக்கு பசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, கூட ஒரு அடியார்களுக்கு பசிக்கும், அதனால நாம் வந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி இறைவனே கொடுத்தது அந்த படிக்காசு. அந்த ஒரு படிக்காசை தவிர நம்முடைய அப்பர் சாமிகள் வந்து எந்த ஒரு உலகியல் பொருளையும் பெருமான் கிட்ட கேட்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை அப்படிங்கிறத உண்மைங்க. இப்படியெல்லாம் அந்த ஓட்டினை போல பொன்னும் மாயா பௌதிக பொருளாகிய மண் எனவும் என்று சொல்லி இதையெல்லாம் கடந்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. கூடும் அன்புனா இறைவனோட அந்நியமின்றி ஒட்டி கூடுவதற்கு காரணமாக அன்புங்கிறார். அப்படின்னா பெருமானோடு இருக்கக்கூடிய அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். நம்முடைய பூம்பாவை பதிகத்தில் சொல்வார், ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு இந்த மட்டிட்ட புண்ணியங்கான மனமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பா. முதல் பாட்டுங்க. அந்த ஒட்டிட்ட பண்புன்னு என்னன்னா பெருமாண்டத்துல பிரிக்க முடியாத அன்புங்க. இதுதான் அந்த அடியார் பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்வு. அது ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார். உருத்திர பல்கணத்தார்னா யாருன்னா அடியார் பெருமக்கள். அது நம்முடைய அப்பர் சாமியின் தேவாரத்திலே வருது, உறவாவார் உருத்திர பல்கணத்தார் அப்படின்றார். அப்படின்னா எனக்கு யார் உறவு அப்படின்னா அடியார் பெருமக்கள் தான் உறவுன்னு சொன்னவர் யார், அப்பர் சாமி. அந்த மறுமாற்று திருத்தாண்டத்தில் சொல்றார், உறவாவார் உருத்திர பல்கணத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
அப்ப அந்த கூடும் அன்பு அப்படிங்கிறது என்னன்னா இறைவனோடு கூடிய அன்பு என்று சொல்றாரு. அன்பினில் கும்பிடுதல் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடும் வேண்டாம் அவர்களின் விளங்கினார் அப்படின்னார். நம்ம அப்பர் சாமிகள் வந்து என்ன சொல்றாரு, அந்த குனித்த புருவும் குகை செவ்வாயில் குமின் சிறைப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் வாழ்வெண்ணீரும் இணைத்த முறை எடுத்த முற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்படின்னா பிறப்பு வேண்டாண்டுதானே பெருமான் எல்லாம் விண்ணப்பம் வைப்பாங்க. ஆனா எப்படி பிறப்பு வேணுங்கிறாரு, இந்த குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும். அப்படின்னா தில்லையில் ஆடிட்டு இருக்கக்கூடிய கூத்த பெருமானுடைய திருவடி வணங்கக்கூடிய பிறப்பா இருந்தா மீண்டும் மனிதனா பிறந்தாலும் பரவாயில்லைன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி முதல்ல சொன்னோம் இல்லையா, நம்முடைய காரைக்கிழமையாரும் அதே மாதிரிதான் கேட்கிறாங்க. நம்பிகள் சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி கேட்கிறாரு தெரியுங்களா, அதாவது போன பிறப்பு அவர் எங்க இருந்தாரு, இறைவன் கூட இருந்தவர் இல்லையா, சாமிகளுக்கு வந்து நெருக்கமாக அணுக்க தொண்டராக இருந்தவர் கைலாயத்துல. அவர் என்ன சொல்றாரு, தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடன் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாடிதாம் இன்பமாம் என்றார். கண்ணில் ஆனந்த அறிவினை சொல்லிய கைமலர் ருச்சி மேல் குவித்து பண்ணினால் இடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பரிந்தார் அப்படின்னா. அப்படின்னா தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடன் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாடிதாம் இன்பமாம் அப்படின்னார். அப்படின்னா இந்த கூத்த பெருமானுடைய நடனத்தை பார்த்தது வந்து எப்படி இருக்குதா அவருக்கு சுந்தரருக்கு, இந்த மண்ணில வந்த பிறப்பே எல்லையில்லாத இன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறாருங்க. சீக்கிரமா முடிச்சுட்டு உட்கார்ந்து பரவாயில்ல. மண்ணிலே வந்த பிறவியே வாழிலாம் என்போம்னா ஏற்கனவே கைலாயத்தில் இருந்தவர், ஆனா இந்த மண்ணுலகத்துல பிறந்த பிறப்பு எனக்கு அதை விட நல்லா இருக்குதுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கூத்த பெருமானுடைய தூக்கிய திருவடியை பார்த்தாவே போதும் அப்படிங்க. அப்பர் சாமிகள் சொல்றாரு தன்னுடைய அனுபவத்தை, திருவண்ணாமலையில் இருந்த அனுபவத்தை சொன்னாருங்க. திருவண்ணாமலையில அப்பர் சாமிகள் தங்குறாரு. அவர் தங்கி என்ன சொல்றாருன்னா, தங்கு பிறப்பை வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படிங்கிறார். வீடு பேர் அடைஞ்சா என்ன ஒரு இன்பம் கிடைக்குமோ அதை விட பெரிய இன்பம் திருவண்ணாமலையில அப்பர் சாமிகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி அந்த கூடும் அன்பு அப்படிங்கிறது அடியார்கள் வந்து அதான் வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் அப்படின்னு, வீடு பேட்டை கூட விரும்பாதவர்கள் நம்முடைய அடியார் பெருமக்கள். அந்த கூடும் அன்பினில் கும்பிடல் என்று சொல்லி சொல்றாரு. கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியை எனக்கு வாழிதாம் என்போம் என்று சொல்லி நம்முடைய வந்தனர் பேசுறார். இப்படியெல்லாம் இவ்வாறு கும்பிடல் என்பதற்கு கூடும் அன்பினில் இறைவனையும் உயிர்களையும் தொழுது பயன்கிறதா பணி செய்வது என்றும், அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு சிலர் என்ன குறை சொல்றாங்கன்னா, இறைவனையும் உயிர்களையும் தொழுது பயன்கிறதா பணி செய்வது அப்படின்னு சொல்லி குறை சொல்றாங்களாம். என்ன சொல்றாருன்னா, இறைவனை கும்பிடுவது அப்புறம் உயிர்களை பொதுவா உயிர்களைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிராணத்துக்கு அது பொருந்தாது. ஏன்னா எல்லா உயிர்களையும் நாம வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அதாவது அடியார்கள் மட்டும்தான் வழிபாடு செய்யறதுக்கு தகுதியுடைய ஆன்மாக்கள். எல்லா உயிர்களுமே வந்து அப்படி இல்லை. அதெல்லாம் அதை சொல்றாரு பாருங்க. அதாவது வீட்டில் அதாவது பயன்கிறதா வீட்டில் இன்பம் உண்டென்று எண்ணி தொண்டு செய்வதும் பயன் தருவதாக முடியும் என்றும் இவ்வாறுலாம் தத்தம் மனதுக்கு இசைந்தவாறு உரை காண்பார் உண்டு. என்ன சொல்றாரு, இறைவனை தொழுதலே அன்றி உயிர்களையும் தொழுது பயன்கிறதா தொண்டு செய்தல் என்பது இச்செய்யுமில் எங்கு பெறுவதோ அன்றியும் உயிர்களை தொழுதல் பணியாம் என்பதற்கு விதியாக ஆதோ அருகிலோ என்றார். உயிர்களில் பந்தம் நீங்க பெற்ற முத்த ஆன்மாக்களும் அடியார்களுமே தொழுவதற்குரியவர்கள். இதான் சிவப்பணியுடைய உரைங்க. என்ன சொல்றாரு, யார வணங்கணும், அடியார்களும் முத்த ஆன்மாக்களும் தான், பந்தம் நீங்கப்பட்ட முத்த ஆன்மாக்களும் தான் நம்ம தொழுவதற்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்றியும் கும்பிடல் என்னும் மொழிக்கு பயன்கிறதா பணி செய்தல் என்னும் பொருள் கொள்ளும் வகையும் காணப்பெறவில்லை என்று சொல்லி, அதாவது இதெல்லாம் பொதுவா சொல்லக்கூடிய அறங்கள் எல்லாம் நம்ம பெரிய புராணத்துக்கு ஒத்து வராது. பெரிய புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, அடியார்களை மட்டும்தான் சொல்லுது. அடியார்கள் அதே மாதிரி இறைவன். நம்ம யாரை கும்பிடணும்னு சொல்லுது, அடியார்களை கும்பிடணும், இறைவனை கும்பிடணும். குறைஞ்சது அவன் திருநீராவது வச்சிருக்கணும். திருநீர் எல்லாம் திருநீர் கூட வைக்காதவங்களை நம்ம கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அவங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு அடியார்கள் தான் முக்கியம். ஏன்னா தொழுவதற்கு உரிய தகுதியுடைய ஆன்மாக்கள் யார் அப்படின்னா அடியார்கள் தான். அது நம்ம மனசுல வச்சுக்கணும்.
முன்னர் சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயத்தில் கும்பிட்டு கொண்டு வாழ்ந்த நிலையை விட இறைவன் அருள்நடத்தை கும்பிட பெற்றதால் இப்பிறவியே சிறந்ததாக கருதினார் என்று பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏற்கனவே அவர் எதற்காக இந்த பிறவி வாலிதாம் இன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? வாலிதாம் இன்பம் அப்படின்னு என்னன்னா எல்லையில்லாத இன்பம் அர்த்தங்க. எல்லையில்லாத இன்பம் அவருக்கு எப்ப கிடைச்சது? தில்லையில கூத்த பெருமானுடைய திருவடி வணங்குகின்ற பொழுது கிடைச்சது. அதே மாதிரி பேரூர்ல கிடைச்சது. பேரூர்ல அவருக்கு கிடைச்ச இன்பம் என்ன? ஐம்புணலில் புலப்படா இன்பம் புணர்ந்துங்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த புலன்களால அனுபவிக்க முடியாத ஒரு பேரின்பம் அங்க கிடைச்சதான் பேரூர்ல. அது அவ்வளவு பெரிய இன்பம். அதுதான் அந்த பெரிய இன்பம் என்று சொல்லுவது என்று சொல்லி அப்படி அனுபவிக்கத்தக்கக்கூடிய இன்பம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இப்ப கூடு மண்ணில் கும்பிடுதல் என்பதற்கு எல்லா உயிர்களும் இறைவனை கூடி இன்பம் அடைக என்னும் கருத்தால் கும்பிடுதல் என்று உரைப்பணுமாம் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி எல்லாம் ஆசிரியர் இதுக்கு உரை சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு திருப்பாட்டு இந்த பாட்டு. அடுத்து ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. இங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எப்படின்னா ஆரமாக புண்பது உருத்தராக்க உடமே. வேற நகை நட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. நல்லா பக்குவமுடைய அடியார்கள் என்ன விரும்புவாங்க? உருத்தராக்கத்தை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொன்னாருங்க? ஆடையாக உடுப்பது கந்தையுடைய அப்படின்னா கந்தையா இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? கந்தையுடையா தான் இருக்கும். பெரிய ஒரு ஆடம்பரமான உடையெல்லாம் அவங்க அணிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஈர அன்பினர் அப்படின்னா தண்ணிய அன்பினை உடையவர்கள் அடியார்கள் எப்படி இருப்பாங்க? இறைவன் மீது மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரும் குறைவில்லார் அப்படின்னா ஒன்றினாலும் குறைவில்லாதவர்கள். அப்புறம் இவர்களது வீரம் என்னால் அளவிட்டு சொல்லும் தகமையதோ அப்படின்னா அவர்களுடைய வீரத்தை ஒரு அளவு கொடுத்து சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றாரு. அடியார்கள் தானே அப்படின்னா அவங்களை சாதாரணமாக நினைக்க முடியாது. நல்ல வீரம் உடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்றாரு. இப்ப ஆரம்னா மாலை, உடலுக்கு அணி செய்வது. கந்தைனா கிழிந்த பழைய துணி என்றும் பல துணிகளை சேர்த்து இலையோட்டி ஒன்றாக தைத்த துணி என்றும் கூறுவர். இங்கு கூடியிருக்கும் அடியார்கள் உருத்தராக மாலைகளை தவிர வேறு ஒன்றையும் தம் திருமேனிக்கு அணிகலமாக வேண்டாதவர்கள். அப்புறம் உடையின்றி இருக்க மரபில்லை ஆதலில் கிழிந்த தைத்த ஒரு கந்தையை கூட மிகையல்ல சுமையல். அதாவது ஆடை இருக்கிறத கூட சுமையாக கருதுவாங்களாம். ஆனா ஆடை இல்லாமல் இருக்கிறது மரபில்லை அப்படிங்கிறதால ஆடை அணிஞ்சிருப்பாங்க. நம்முடைய அப்பர் சாமிகள் எல்லாம் அப்படிதாங்க. கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையினர் சிந்தை இடையரா அன்பும் சொல்றாரு பாருங்க. அவருடைய வேட சிறப்பு சொல்லுகின்ற பொழுது சீர்காழியில சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உடம்புல ஆடை இருக்கிறத கூட பாரமா நினைச்சாரா அப்பர் சாமி. ஆனா இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அணிந்திருந்தார். கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலை கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்த வேளா திருவேடத்தரசு எதிர்வந்தனை அப்படின்னு சீர்காழியில ஞானசம்பந்த பெருமான் மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. ஒரு அடியார்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நீண்ட நாள் அவருக்குள்ள ஒரு உருவத்தை அப்படி வடிச்சு வச்சிருக்கிறார். அடியார்னா இப்படி திருநீர் பூசிருக்கணும், உருத்தராட்சம் பூசிருக்கணும், அப்படி பெருமானை நினைந்து அப்படியே கண்ணீர் மல்கி இருக்கணும், இப்படி எல்லாம் மனசுக்குள்ள அப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் அப்பர் சாமியில பார்த்ததே இல்லை. அப்படி அப்பர் சாமியில பார்த்ததே இல்லை. முதல் அப்பதான் பார்க்க போறாரு சீர்காழியில. முதல் சந்திப்பு நான் சொல்றது மூணு முறை சந்திக்கிறாங்க ரெண்டு பெருமக்களும். அதுல முதல் சந்திப்பு சீர்காழி. அப்படி பார்த்த உடனே இதுவரைக்கும் அவர் மனசுல என்ன நினைச்சு வச்சிருந்தாரு? அந்த உருவத்தை நேர்ல பார்த்தார். அன்பர் திருவேடம் நேரே தோன்றியது என்று அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அன்பர் திருவேடம் நேரே தோன்றியது என்று அப்படி திருநீர் இருக்கணும், உத்தராட்சி இருக்கணும், அப்படி கண்ணில் தண்ணி ஒரு வழிபாடு செய்ய ஒரு அடியார பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமான். அப்பர் சாமிகளை பார்த்தாதான் அந்த உருவம் நேர்ல நின்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்க சொல்லாரு. அதான் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மனையும் வடிவில் பொழி திருநீரும். எப்படி கண்ணில் தண்ணி வந்தது? பெருமானுடைய திருவடியை நினைச்சு கண்ணில் அப்படியே தண்ணி வருதுங்க. சிந்தை இடையராதும் திருவேணி தண்ணில் அசைவந்தார். அப்படி இடையராத அன்பு
வயசாயிருச்சு, உடம்பு அப்படி ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், அப்படி நடுங்குது, திருமேனி தன்னில் அசைவு. அப்புறம் கந்தை மிகையாம் கருத்தும், இந்த ஆடை இருக்கிறத விட பாரமா கருதுனார். அப்பர் சாமி அப்படி இருந்திருக்காரு. கை உழவாரப்படையும், கையில வேற என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது, உழவாரப்படம் மட்டும்தான் கையில். கை உழவாரப்படையும் வந்தலி கண்ணீர் மலையும், ஒரு கண்ணில் மாலை மாலையா தண்ணி வந்துட்டே இருக்குதான். வந்தலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீர்னு, அப்படியே உடம்பு முழுக்க திருநீர் பூசிருப்பார். திருநீர் கொடுத்தது யாரு? அம்மா தானே கொடுத்தாங்க, திலகவதி அம்மா தான் கொடுத்தாங்க. திலகவதியா திருவாரன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததான பெருந்தகையார் படிந்தார். முதல் நாவுக்கரசு பெருமானுக்கு திருநீர் கொடுத்தது திலகவதி அம்மா தான். அப்படி உடம்பு வாங்கி உடம்பு புறா பூசினவர் தினசரி திருநீர் கோலத்தோடவே இருந்தார். அதுல இருந்து மீண்டும் அவர் வெளியில வரவே இல்லை. இப்படி அவர் அதான் அந்த அந்த பாரமீசன் பணியலது ஒன்றிலார் என்று சொல்லுவது தாங்க. அப்படி உள்ள அடியார்கள் ஆரமாக புண்பது உத்திராக்கவடம், ஆடையாக கொடுப்பது கந்தையுடை, அவர் தாம் செய்யும் கடமையாக தாங்கி நிற்பது இறைவனுக்கு இறைவனை என்று வேறொன்றும் இல்லாதவர் என்று சொல்லி ஈர அன்பினர் அந்த பணியிலே தங்களை ஒன்றினாலும் குறைவில்லாதவர். இவர்களது வீரம் என்னால் அளவிட்டு சொல்லும் தகையதோ அப்படின்னா, அவங்க அப்புறம் அது மட்டும் இல்லை, நல்ல வீரமுடையவர்களாகவும் இருந்தாங்க. எங்க இந்த அடியாரெல்லாம் எங்க இருக்கிறாங்க? இப்ப தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிறாங்க. அது நம்ம இந்த பகுதி முடிகிற வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நிக்கணும்னா திருவாரூர் கோயில் தான் இருக்கணும். திருவாரூர் கோயில தேவாசிரி மண்டபம் தான் இருக்கணும். தேவாசிரி மண்டபத்துல தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த தேவாசிரி மண்டபத்தை வணங்கித்தான் சுந்தரர் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்க போனார். அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருந்தவள விரகண்ட நாயனார் சுந்தரர் வணங்காத போறான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சார் இல்லையா? அந்த மண்டபத்தில் இருந்த அடியார்களை வணங்காத போனாருன்னு தான். அப்படி வணங்காம போகல, அவரு நேரில் போய் வணங்குறதுக்கு தனக்கு தகுதி இல்லை, அவங்க எல்லாம் பெரிய அடியாருங்க, அவங்க முன்னாடி போய் நிற்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கி போறாரு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாரு? அவரு விரகண்ட நாயனார் சுந்தரன் சாமி ஆட்கொண்டதுனால, சாமிக்கு தோழங்கிறதுனால வணங்காத போனா என்று சொல்லி சாமியை புறன்னு சொல்றாரு. சுந்தரனும் பிறகு ஆட்கொண்ட இறைவனும் புறன்னு சொல்றாரு. ஒரு சமயத்தினுடைய கடவுளையே புறன்னு சொன்ன ஒரு சமயம் சைவ சமயம் தான், வேற எதுலையும் கிடையாது. ஒரு சமயத்தினுடைய அதாவது ஒரு சமயத்தினுடைய தலைவர் சிவபெருமான் இல்லையா? சிவபெருமானே புறன்னு சொன்ன ஒரு சைவத்துல ஒரு அடியார் இருக்கிறாங்கன்னா அது எங்க இருக்கு? நம்ம சைவத்துல தான். அப்படின்னா ஒரு பங்கு மேல, சாமிக்கு மேல ஒரு பங்கு அடியார் சிறப்பு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாரு. காரணம் சாமிக்கு அடியாருடன் நாம் உள்ளதுன்னா சாமி அருள் பெருமான் என்ன சொன்னாரு? எப்பா என்ன போய் புறன்னு சொல்றீங்க, நான் அடியார் கூட தாப்பா இருக்கிறேன் அப்படி பதவி இருக்கிறார் பெருமான. அடியாருடன் நாம் உள்ளது என்றால் ஆலம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார்? அடியார் பெருமைக்கு மேல என்னோட பக்கத்தில் நிற்கவே முடியாது. ஆரம் அது, அதாவது கிழிந்த பழைய ஆடைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதை தைத்து ஒரு ஆடையா வச்சிருப்பாங்களாம். இது கந்தை மிகையாம் கருத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கருந்துணி படத்தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறனால குமரகுருவனுடைய நிலை அப்படிதான் இருந்ததுங்க. குமரகுருவன் கடைசியா எப்படி இருந்தார் அப்படின்னா, 2 அரசர்களால் சன்மானிக்கப்பட்டவர். காசியில் ஒரு அரசர், இங்க இல்லையா? அப்படி அவருக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அவர் எப்படி வரம் கேட்டாரு அப்படின்னா, கடைசியா தில்லை போய் கூத்த பெருமான்கிட்ட சிதம்பரம் முனி கோயிலை பதிவு செய்யறார். அவருடைய எண்ணத்தை சிதம்பரம் முனி கோயில் ஒரு நூல், அதுதான் கடைசியா வையாபுரியார் நடத்தின கடைசி நூல், அதுதான் ஈரோட்டில். அதுக்கு மேல அவரால் உடல் சரியில்லை, நடத்த முடியல. அந்த கடைசி வகுப்புல அடியாரெல்லாம் அந்த வகுப்புல நடத்தினது தான் இந்த சிதம்பரம் முனி கோயில். அதுல அவருடைய பற்றின்மையை பதிவு செய்யறார். கருந்துணி பல துடத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக. அப்புறம் வருமனை கடைப்புற தென்னை அல்லது விருதொரு இடம் கிடையாதாக. உப்பற்ற புல்லரிசி கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உப்பில்லாத அந்த எறும்பெல்லாம் அரிசி கொடுப்பாருங்க, கோட்டையோடையா இருக்குங்கள, அந்த அரிசியினுடைய கஞ்சி தான் வேணும்னு கேட்டார். சாமிகிட்ட இப்படியெல்லாம் வர கேட்கிறார். நாம் இப்படியெல்லாம் கேட்க முடியுமா நம்மளால? பாருங்க, அவர் கேட்கிறாரு குமரகுருவனர், எனக்கு அது எப்படின்னா மார்கழி மாசம் அல்லடம் மொழின்னு சொல்லி தில்லைவான அப்படிம்பார் பெருமானே. நல்ல மார்கழி மாசம், கடும் குளிரான ஒரு காலம். இந்த மாதிரி ஒரு காலத்துல
எனக்கு பல துணியெல்லாம் கிழிஞ்ச துணியெல்லாம் சேர்த்து தைச்ச ஒரே ஒரு ஆடை தான் இருக்கணும், மாத்துறதுக்கு கூட வேற துணி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு வரம் கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் படுத்து தூங்குறதுக்கு பெரிய பங்களாவெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாரடைந்த வீடு, அதாவது வருமனை அப்படிங்கிறதுங்களா, குடிசேருங்க. வருமனைங்கிறது குடிசேர், வருமனை வரிய மனைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இருக்கணும். சாப்பிட்றதுக்கு காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன வேணும், அந்த எறும்பெல்லாம் அரிசி இருக்குது பாருங்க, அந்த அரிசி கண்டி உப்பு இல்லாத, இதுதான் எனக்கு வேணும். அப்புறம் என்ன சொல்றாரு, இதை குடிச்சா பசி ஆகுமா? ஆகாது. நான் வந்து பசிக்குதுன்னு கேட்பேன், யாரும் எனக்கு கொடுக்க கூடாது. பசிக்குதுன்னு கேட்பாரா, யாரும் கொடுக்க கூடாது. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்பேன், ஆனா யாரும் சோறு போடக்கூடாது. இது எப்ப எத்தனை காலத்துக்கு அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அப்படின்னாரு. கொஞ்ச நாளைக்கு இல்ல, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும். சரி, என்னதான் வேணும்? எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு கேட்டவர் கடைசி ஒண்ணு வேணும்னு கேட்கிறாரு. என்னன்னா, நல்ல ஒழுக்க முறை அடியாரோட இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அது ஒண்ணுதான் கேட்டார். கடைசியா கேட்டது, இந்த ஒழுக்கமுடைய அடியார்களோட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும், இந்த உடம்பு நீங்கிற வரைக்கும் நல்ல ஒழுக்கமுடைய அடியாரோட இருக்கணும்னு ஒண்ணுதான் கேட்டார். வேணும்னு கேட்டார், அது ஒண்ணுதான் கேட்டார். மற்றதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கேட்டார். சிதம்பரமுனி கோவில் இருக்குது, 7வது பாட்டிலே வருது, அருமையான ஒரு இடம். இப்படி அடியார்கள் வந்து கருந்துணி படத்தோடு திசைத்த ஒரு துணி அல்லது கிழிதொன்று கிடையாதாக. இது வந்து துணர் கோபனம் வரைக்கும் ஆடை சீரெல்லாம் சிறந்த சாந்தம் தெய்வ நேரணி பூன் கண்டி என்று சொல்லி மாணிக்கவாசகருடைய நிலைய திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மணிவாசகர் பெருமான் அப்படிதான் இருந்திருக்கிறார். என்ன சொல்றாரு, துணர் கோவனம், அப்புறம் பறிக்கும் ஆடை, சீரெல்லாம் சிறந்த சாந்தம், உடம்பெல்லாம் திருநீர் பூசியிருப்பார், கோவன ஆடை தான் அணிந்திருப்பார் என்று சொல்லி, அப்புறம் கண்டிகை அணிந்திருப்பார் என்று சொல்லி வாதுவண்டைகளுடைய கோலத்தை திருவிளையாடல் புராணத்துல நமக்கு பதிவு செஞ்சு காட்டுறார் பரஞ்சோதி முனிவர். ஏன்னா அவரு சொல்லியிருக்கார் மாணிக்கவாசகர் நிலையை பற்றி சொல்றார். இப்படி பாரம்னா தம்மால் செய்தே தீர வேண்டதாய கடமைப்பாடு என்று சொல்லி சொல்றார். ஈசனானாயினும் ஆசை அருமின்கள் என்று சொல்லி திருமூலர் சொல்றார். பெருமானோட இருந்தாலும் சரி ஆசை இருக்கக்கூடாது. ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று சொல்லி சொல்றார். உண்மை பொருளை அறியாதார் ஆடை கந்தையே ஆயுள்ள ஞானிகளுக்கு நீரும் கண்டிகையும் இறைவன் பூசை வேண்டுவதோ என்று ஐயப்படுவர். இறைவனது பணி அவர்க்கும் கடமை. ஞானியர்களுக்கு வந்து இந்த பூசையெல்லாம் வேணுமா, திருநீர் வேணுமா அப்படியெல்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. பெரிய அதுக்கு மேல இதெல்லாம் கடந்துட்டோம், நாங்க இதெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு இது வேணும். பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த வேடம் அப்படிங்கிறது வேணும், கடைசி வரைக்கும் வேணும். எவ்வளவு பெரிய நிலைக்கு போனாலும் திருநீர் கொடுக்கிறாங்க நமக்கு வேணும், அஞ்செழுத்து வேணும். ஏகனாகி இறைவனை நிற்க என்று சொல்லக்கூடிய அவனே தானேயாக என்னடி ஏகனாக இறைவனை நிற்க மலமாய தன்னோட வல்வினை என்று அப்படின்னு சொல்லி 10ஆம் சொல்றது. ஈசன் பணி, எல்லா உலகுக்கும் முதல்வனாக இறைவன் பணி என்று சொல்லி சொல்றார். ஈசன் பணி, இதற்கு எல்லா உயிர்க்கும் தன்னை போல கருதி பணி புரிதல், எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமை, மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை. அதை பத்தி எல்லாம் பெரிய புராணம் சொல்லாதுங்க. பெரிய புராணம் என்னன்னா, பெரிய புராணம் வந்து எப்படின்னா பொது நூல் கிடையாது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பொது அறங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் கிடையாது. இறைவன் வழிபாடு, அடியார் வழிபாடு, இதை பற்றி சொல்லக்கூடியதான் பெரிய புராணம். இங்க சொன்னது எல்லாமே அடியார்களுக்காக தான் சொன்னது. அதனால இது ஏன்னா பார்த்தீங்கன்னா சண்டேஸ்வர நாயனார், தண்டியடிகள், கோட்புடி நாயனார், சத்திய நாயனார், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம உலகியல் இருந்து சிந்திச்சோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். ஆனா உலகியலை கடந்தவர்கள் அவங்க. ஏன்னா ஒரு அப்பாவுடைய காலை வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? சிவபூசிக்கு வச்சிருந்த பாலை தட்டியதுனால அப்பாவுடைய காலை வெட்டாரு சண்டேஸ்வர நாயனார் இல்லையா? அதை உலகியல் இருந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த இடர்பாடா தெரியும். அப்படி பார்க்க கூடாது, உலகியலை கடந்தவர்கள் அப்படிங்கிறதுல பார்க்கணும். ஆமா, அதே மாதிரிதான் சண்டேஸ்வர நாயனார், சத்திய நாயனார். யாராவது அடியார்களை பத்தி தவறா பேசுனா நாக்கு பிடிச்சு ஒரு குரல் வச்சிருப்பார், கையில பிடிச்சு அறுத்துருவார். இதெல்லாம் ஒருத்தவருமானா இருந்திருக்காங்க, அப்படி இருந்திருக்காங்க. அடியார்களே யாரும் தவறா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய தண்டியடிகள் நாயனார், கோட்புடி நாயனார் எல்லாமே வந்து கொஞ்சம் வன் தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
மென் தொண்டு வன் தொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வன்மையான தொண்டார். இறைவனது அன்பின் முன்னே இவை ஒரு புறம் ஒதுக்கப்பெற்றதும் காண்கிறேன். அன்றியும் தேவாசிரிய மண்டபத்துள்ளே எழுந்தறையுள்ள திருக்கூடத்தவராய் இந்த பிராணத்தில் பேசப்படும் அடியார்கள் சரித்திரத்திலே பொருந்தாதவர் என்று சொல்லி, உலகியல் அறங்களை பற்றியெல்லாம் இங்க நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். பின்னர் பெற்ற அடியார்கள் சரித்திரத்திற்கு பகுதியினுடைய ஒரு அவற்றுக்கு பொருந்தியது உரை என்று சொல்லி சொன்னார்கள். ஈசன் பணி என்பதற்கு உயிர்களின் பணி என காந்தம் எவ்வாறானும் பொருள் வாராமை உணர்க என்று சொல்லி சொன்னார்கள். ஈசன் பணி என்பதனோடு அவன் அடியார் பணியும் இனம் பற்றி குறைத்துக் கொள்வது சாத்திர சம்மதமாகும். எந்த இடத்துல எல்லாம் ஈசன் பணியும் வருதோ என்ன சொல்ல சிவப்பணி ஐயா, அந்த இடத்துல எல்லாம் அவன் அடியார் பணிங்கிறத நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்ப பெருமானுக்கு தொண்டு செஞ்சாலும் அடியாருக்கு செஞ்சாலும் ரெண்டுமே ஒண்ணுதான், அதான் சொல்றாரு. அப்ப ஈசன் பணிங்கிறது எங்க வருதோ அங்க வந்து அவன் அடியார் பணியும் என்று சொல்லி நாம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் எல்லா உயிர்களும் இறைவனது அடிமைகளே ஆயினும் அடிமைத்தன்மை உணராத போது அவை பந்தப்பட்ட ஆன்மாக்களே. எல்லாமே சிவபணியோட உரை தான் நான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லா உயிர்களுமே இறைவனுடைய அடிமைகள் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாம இறைவனுடைய அடிமைகளை உணர்ந்த ஆன்மாக்கள் தான் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், அதான் அடியார்கள் அப்படிங்கிறார். நம்ம இறைவனுடைய அடிமை அப்படிங்கிறது எந்த ஆன்மா உணர்ந்து இருக்குதோ அதுதான் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பக்குவம் வர்றதுக்கு தான் நம்ம வந்து வழிபாடுக்கு வரணும், பிராணம் கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. எந்த விதத்திலையும் நான் வந்து எல்லாத்தோட உயர்ந்தவங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நான் இவங்க எல்லாத்தோட நான் உயர்ந்தவன் எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் பெரிய ஆணவ மலத்தினுடைய ஒரு முக்கியமானது என்ன தெரியுங்களா, தன்னை உயர்த்தல் அப்படிங்கிறது. ஆணவ மலத்தினுடைய முக்கியமான ஒரு குணம் என்னன்னா தன்னை உயர்த்தல். தன்னைத்தானே பெரிதாக யார் கருதி கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மலம் அதிகமா இருக்குன்னு இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஏனாதி நாயனாருடைய புராணத்துல வரும். ஏனாதி நாயனாருடைய புராணத்துல அதிசூரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான் சரிங்களா. ஏனாதி நாயனார் எப்படின்னா போர் பயிற்சி பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்துட்டு இருந்தார். அதே மாதிரி போர் பயிற்சி தொழில் செய்யக்கூடியவன் ஏனாதி அதிசூரன். இவங்க ரெண்டு பேருக்கு தொழில் விஷயமா கொஞ்சம் போட்டி இருக்கு. இப்ப அதிசூரன் என்ன நினைச்சானா, அதாவது இந்த தொழில் கற்றுக் கொடுக்கிறதுல என்னை விட பெரியவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. சொல்றார் சேக்கரா பெருமான், கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை என்னும் பெற்றுமையால் தன்னையே சாலவும் மதித்தான் அப்படின்பார். தன்னைத்தானே மதித்துக் கொள்வது, எனக்கு மேல யாரும் இல்லைன்னு சொல்லி. கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை என்னும் பெற்றுமையால் மிக்க பெருமிதம் வந்து தன்னையே சால மதித்துள்ளான். அதுதான் ஆணவம். கடைசியாக என்ன ஆனா அப்படின்னா, நாயனார்கிட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாம அதற்கு பிறகு அவன் வேடம் அணிந்து வந்து அவரை பழிவாங்கினான். இப்படி எல்லாம் அந்த புராணத்துல போகுங்க அப்படின்னா அந்த இடத்துல சிவனை உரை சொல்லுவாருங்க. அதாவது ஆணவ மலத்தினுடைய இயல்பு என்னன்னா தன்னைத்தானே மதித்துக் கொள்வது அப்படின்னா, பிறர் யாரும் மதிக்கல அதனால அவனை மதிச்சுக்கிறான். வேற என்ன செய்வான், தன்னை யாரும் மதிக்கலைன்னா உடனே அவங்களே மதிச்சுக்குவாங்க. அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. நமக்கு என்ன இருக்கணும், எல்லா உயிர்களும் நம்ம எப்படி இருக்கணும், இறைவனுடைய அடிமை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மேலோங்கி இருக்கணும். அவற்றினிடத்து இரக்கம் வைத்தலை என்று வணக்கம் செலுத்துதல் யாண்டு விதிக்கப்படாமல் உணர்க. சரி, உலக உயிர்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டுறலாமா அப்படின்னா இரக்கம் செய்யணும் சொல்றாரு. இவங்களும் அது மாதிரி எல்லாம் வரணும். நம்மை போல இவங்களும் வந்து குருத்தராதுக்கு மனைந்து திருநீர் அடைந்து கோயிலுக்கு வந்து பெருமானை வழிபாடு செஞ்சு அடியாரா வரணும். அவங்களும் அடியாரா வந்து அடுத்து பிறப்புக்கு போகாம நல்ல நிலைக்கு வரணும். நம்ம வந்து அவங்களுக்கு கருணை செய்யணும், அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு அது சொல்றாரு. இவங்களாம் அடியார் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஒதுக்கக்கூடாது, அவங்களே நம்ம அரவணைத்து கொண்டு போகணும். அது எதுக்கு சொல்றாருன்னா, வணங்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த தான் அடிமை அப்படிங்கிறத உணர்ந்த உயிருக்கு பாருங்க, அதுதான் இறைவனுடைய திருவடியை உணர்ந்த ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அது இல்லாதவங்களை நம்ம அந்த நெறிக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்க என்று தாய்மானவர் சொல்றார் இல்லைங்களா. அவை படும் துன்பம் கண்டும் அதற்கு பரிதன் மாத்திரையே என்று சொல்லுகிறார். அந்த உயிர்களும் நம்மை போல வரணும் அப்படின்னு நம்ம முதல்ல நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஈர அன்பினர் என்று சொல்லி சொல்றாரு. அன்பை எப்பொழுதும் ஈர அன்புனா என்னன்னா,
அன்பை எப்பொழுதும் குளிர்ச்சியா சொல்லுவது ஒரு மரபு, இந்த ஈர அன்பு என்று சொல்லி சொல்றாரு. யாதும் குறைவில்லாத ஒன்றாலும் குறைவில்லாத ஒன்றினால் குறையும் குறையுடையோம் அல்லோம் என்று சொல்லுவது போல இவர்கள் பாரமாய் செய்யும் ஈசனது பணியிலேயும் யாதும் குறைவில்லாது செய்யும் பேறு பெற்றவர். பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுல கூட அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாது செய்யக்கூடியவர்கள் அந்த அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இறைவன் பணி நிற்கும் போது உலவாகும் குறைகளை அன்பினாலே நிரப்புவர் என்று சொல்லி, அதில் அவர் பணிக்கு எக்காலும் ஒரு குறையும் இல்லை என்பதான் சொல்லி தேடாதன அன்பினை நிரப்பி சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல சொல்றாரு. பூஜை பண்றதுக்கு மண்ணியாற்றங்கரையில் உட்கார்றாரு. மண்ணியாற்றங்கரையில் உட்கார்ந்தோடனே பூஜைக்கு என்ன இருக்குங்க? பால் இருக்கு, மலர் இருக்கு, மண்ணியாற்றனுடைய நீர் இருக்கு. திரவியம் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாரு. அப்ப திரவி அங்க இல்ல. அதை என்ன பண்ணாரு? அன்பினாலே நிரப்பினார் அப்படிங்கிறார் சேக்கிழார். போட்ட மாதிரி மனசில் நினைச்சுக்கிறது, பால் ஊத்துற மாதிரி, தயிர் ஊத்துற மாதிரி, அப்புறம் பஞ்சாமிரதம் எல்லாம் போடுற மாதிரி, இப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு செய்தவது போல ஒரு பாவனை செய்வது. அதை தேடாத அன்பினை நிரப்பி அப்படின்னு சொல்லி போதும். அதாவது பட்டினத்தடிகள் சொன்னார், போதும் பெறாவிடில் பச்சிலையுண்டு புனருண்டெங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு. போதும்னா மலருங்க. ஆமா, மலர் கிடைக்கலையா? பசுந்தலை இருக்குதா? போதும். சரி, அதுவும் கிடைக்கலையா? நெஞ்சு இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஏதோ ஒரு எங்கே ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிட்டோம், ஒண்ணுமே இல்லை, அபிஷேகத்துக்கு நீர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த நெஞ்சில செஞ்சுக்கலாம், உள்ளுக்குள்ளாக போசையா செஞ்சுக்கலாம். தினசரி எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு உட்காந்துட்டு நம்ம சோம்பேறித்தனப்பட்டு செய்யறது சரியில்லை. எப்போ வேற வழியே இல்லைங்கிற போதுதான் இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா அது முடியவே முடியாது அப்படிங்கிற பொழுதுதான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதைவே நம்ம வழக்கத்துக்கு எடுத்துக்கணும். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு, சரி புனல் உண்டு, எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு. எதுவும் கிடைக்கல, வேற வழியே இல்லை சாமி, இப்படி எல்லாம் ஒரு நிலைமைக்கு ஆளாயிருந்தேன் என்று சொல்லி மனசு வருந்தி பெருமான உள்ளுக்குள்ள வச்சு நம்ம தினசரி செய்யற வழிபாட்டையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே செஞ்சுக்கலாம். வீரம் அப்படின்னா தமது கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் மாறாது எதுவரையும் அஞ்சாது எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கான ஒரு மனநிலை. அதான் அரசனது கோபம் கொண்ட பட்டத்து யானை வெட்டி வீழ்ந்த எரிபத்த நாயனார். அதே மாதிரி கோபம் மூட்டி தம்மையில் ஏற்பட்ட யானையை கண்டு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு அப்பசாமி சொன்னார் இல்லையா? இப்ப யானையை கண்டு கூட அவர் கொஞ்சம் கூட பயக்கல. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு சொல்லி பாடினார் இல்லைங்களா? அதே மாதிரி எரிபத்த நாயனார் அவர் என்ன, அவர் அவருடைய தொண்டு என்ன? அடியார்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அரசனுடைய ஒரு பட்டத்து யானை சிவகாமி ஆண்டாருடைய மலரம் பதிச்சு கீழே செஞ்சிருது. சிவகாமி ஆண்டார் ரொம்ப வயசானவர், ஒரு தினசரி கோயிலுக்கு திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் எடுத்துட்டு போறவர். அப்படி மலரை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த யானை அப்படியே ரொம்ப கழிப்பா வருது. அப்படி ரொம்ப அப்படியே போற வழியில அந்த துதிக்கையில அந்த மலர் கூடைய பிச்சு அப்படி கீழே போட்டுட்டு போயிடுது. அது சாதாரணமா செய்யுது. ஆனா அவர் திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொண்டு போற மலரை கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு இந்த மலர் சாமிக்கு போடக்கூடாது இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணாரு? சிவதா சிவதான்னு யானை முன்னாடியே போடுறாரு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஓலம் விட்டு போடுறாரு. அப்பதான் எதிரில் எரிபத்த நாயனர் வர்றார். எரிபத்த நாயனர் கேட்கிறார், என்னன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி மலர் யானை சிந்திருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? அந்த யானை பிழைத்ததுண்டு என்று சொல்லி நேரம் ஓடுறார். ஓடி போய் அந்த யானையை மறித்து யானையை வெட்டி, அது மட்டுமல்ல அதை தடுக்க தவறுன குத்துக்கால் பாகர்களையும் யானை பாகர்களையும் வெட்டிடுறார். அதற்கு பிறகுதான் அப்புறம் செய்தி போகுது. அரசர் வராரு. புகழ்சோழ நாயனார் தான் அரசர் இல்லையா? அவர் ஒரு நாயன்மார் தான். அவர் சொல்றாங்க, எதிரி நாட்டுக்காரரும் யானையை பட்டத்து யானையை வெட்டிட்டாங்க. அப்படி பட்டத்து யானையை வெட்டுறது அப்படிங்கிறது அரசனையவே வெட்டுற மாதிரி தான். அவர் யாரோ ஒரு பகைவர்கள் தான் அப்படி செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணார்? வேகமா வர்றதுக்காக குதிரையில வர்றார். குதிரையில வேகமா பார்த்தா இங்க அப்படி திருநீரோட உத்தராசத்தோட மதுவோட நிற்கிறார். எரிபத்தர் நிற்கிறார். அப்படி பார்த்த உடனே அவர் மனசுல நினைச்சாராம், யாரு? புகழ்சோழ நாயனார் அரசன் நினைச்சாராம், உலயனி காதி நாடு கண்பரா குணத்தில் மிக்கார், விளைவிடு நன்றி கொள்ளார் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. யாரையும் கேட்கவே இல்லை. அடியாரா இருக்கிறாரு, கையில மடு வச்சிருக்கிறாரு, காதுல இதெல்லாம் போட்டிருக்கிறாரு, உத்தராசம் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அதனால அவர் மேல எந்த தப்பும் இருக்காரு, நம்ம சைடு தான் தப்பு இருக்குன்னு அப்ப முடிவு பண்ணிட்டார். உலகதி காதினானுக்கு அன்பரா குணத்தில் மிக்கார், பிளவடி நன்றி கொள்ளார், ஏதோ தப்புங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி
அப்படி பக்கத்தில் போனோம்னா நடந்ததெல்லாம் சொல்றார். யாரு? எரிபத்த நாயனார் சொல்றாரு. இந்த மாதிரி சிவகாமி ஆண்டவர்களெல்லாம் கீழே தழுவியது இதெல்லாம் சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? அதாவது இந்த யானை செய்த அபராதத்துக்கு ஈங்கிது தன்னால் போதாது என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. யார்? ஒரு அரசர் சொல்றாரு. அதாவது இது செஞ்ச ஒரு குற்றத்துக்கு இது மட்டும் போதாது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்னுடைய யானை தானே, அதனால என்னையும் சேர்த்து கொல்லணும். அப்படி கொள்றதுன்னா உங்க கையில வச்சிருக்கிற மனு அடியார்களை கொள்வதற்காக, அடியார்களை காப்பாற்றுவதற்காக வச்சிருக்கிறீங்க. அது மங்கள மனுவால் கொள்கை வழக்கு மன்று, அதெல்லாம் அடியார்களை காப்பாற்றுவதற்காக வச்சிருக்கிற புனிதமான மனு. அதுல நீங்க என்ன கொல்லக்கூடாது, என்னுடைய வாழை நீங்க என்ன கொள்ளுங்கன்னு சொல்லி தன்னுடைய வாழை எடுத்து கொடுக்குறாரு. அப்பதான் அவர் நினைச்சாரா, எரிபத்த நாயனார் இப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு நாம தீங்கு நினைச்சோமேன்னு சொல்லி வாங்கினார் வாழை. வாங்கினார் என்ன செஞ்சாரு? தன்னுடைய கழுத்தை அறியாமல் முற்பட்டார். அப்பதான் மேல இருந்து ஒரு அசரேரி, அதாவது என்ன சொல்றாரு, என்ன அளவிலா பரிவார் இடுக்கனை அகற்ற வேண்டி களமணி கடத்து கண்டார் கண்ணுதல் பெருமானார் அங்கிருந்து அப்படியே அசரேரியா சொல்றாரு, உங்களுடைய தொண்டினை மண்மேல் காட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய தொண்டை இந்த மண்ணுலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சு பண்ணுறதுக்காக இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சு அன்பு பாராட்டி கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு இறந்து போன யானை உயிர் பெற்றிருந்தது, குத்துக்கால் பாகனும் உயிர் பெற்றிருந்தார்கள். அவர் எரிபத்த நாயனார் கேட்கிறாரு, அவர்கிட்ட கோயில் சொல்லிட்ட, இந்த யானை மேலே ஏறி நீங்க போகணும், நான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி குதிரையில வந்தவர் குதிரையை விட்டுட்டு யானை மேல ஏறி போனார். அவர் போயிட்டார். அதே மாதிரி சிவகாமி ஆண்டாருக்கு கூடையில பூ நிறைஞ்சிருச்சு. அவரு கோயிலுக்கு சாமி கூட போயிட்டாரு. இப்பதானே சொன்னீங்க கீழே உள்ள இந்த பூமியை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி இதே எப்படி சாமி கொண்டு போகலான்னா, அந்த உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, 2 முறை திருவருள் அங்க நடந்திருக்கு. கீழே சிந்தனதும் திருவருள், திரும்ப கூடைக்கு வந்ததும் திருவருள். அதனால அது திருவருளா நடந்ததுனால சாமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பேரும் போயாச்சு. இவர் கடைசியா இவருடைய பணி என்ன? அடியார்களுக்கு தொண்டு செய்யறது. அதனால அந்த பணியை தேடிட்டு போனார். அன்னைக்கு அங்க இந்த அரண்மனை நிகழ்வுடைய தான் அடியே நம்ம விரிவாக பேசினது. அப்பதான் சொல்றார் சேக்கிழார் பெருமான், இறைவனுடைய தொண்டு எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அரசு பணி எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம், ராஜாவுடைய வேலை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். அடியார்களுக்கு தொண்டு செய்யறது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செய்யணும். வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம செய்ய முடியும். அதனால அந்த தொண்டை தேடிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி யாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்த தாமம் என்ன அம்படம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமையுடைய திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னார். எரிபத்த நாயனார் பார்த்தாராம், அரசனுடைய பெருமைக்கு முன்னாடி நம்மளுடைய தொண்டு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சாரு. அரசனுடைய பெருமை, தன்னுடைய வாளை எடுத்து தன்னை கொள்வதைக்கு அந்த அரசனாச்சும் கொடுப்பானா? அப்படி கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு முன்னாடி என்னுடைய தொண்டு ஒண்ணுமே இல்லை, செம்பியன் பெருமையும் திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு. இப்படி எல்லாம் அரசர்கள் பெரிய புராணத்துல இருந்திருக்கிறாங்க. அதான் பெருமை. கரூர்ல அந்த அஷ்டமி அந்த ஆயுத பூஜைக்கு முந்தின நாள் இந்த விழா நடக்கும். கரூர்ல பூக்குடலை விழா அப்படின்னு சொல்லி, எரிபத்த நாயனார் பூக்குடலை விழான்னு சொல்லி நடக்கும். அஷ்டமி அன்னைக்கு இது நடந்தது அந்த அஷ்டமியில தான் நடந்தது. இப்ப சரித நிறைவுல சொல்றார். அப்பதான் சேக்கிழார் பெருமான் கடைசியா சொல்றார், இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அன்பை சிவபெருமான் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமா, வேற யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆருடைய தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தான் வழக்கில் அன்றி நீளுமு தொண்டை நீர்வை யாரறிந்து அளக்க வல்லார் அப்படின்னு சொல்லி சொல்றார். வேற யாராலே அளந்து சொல்ல முடியாது அப்படின்றார். அடியாருடைய பெருமை அவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றார். நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தான் வழக்கில் அன்றி அப்படின்றார். நினைக்கிறார் அளக்க வல்லார், யாரும் நினைச்சாலும் அளக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப ஒரு புகழ்ச்சோழ நாயனார் அப்படின்னு ஒரு அரசர், அந்த அரசருடைய உருவம் தான் அரசருடைய உருவம். உள்ளமெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அடியார் அப்படிங்கிற பண்பே நிறைஞ்சிருந்ததுன்னு சேக்கிழார் அந்த இடத்துல உரையாசிரியர் எழுதுவார். இப்போ எரிபத்த நாயனார் சாதாரணமான ஒரு தொண்டர். அவருக்கு எப்படி யானையை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீரம் வந்தது? அடியார்கள் மீது வைத்திருந்த அன்பு, இறைவன் மீது வைத்திருந்த பக்தி, அதான் காரணம்.
அதான் வீரம் என்னால் விழமும் தகையதோன்னு. அந்த வீரத்தை எல்லாம் என்னால் சொல்ல முடியுமா? பட்டத்து யானையை சாதாரணமாக வெட்டிட முடியுமா? பட்டத்து யானையை வெட்டா என்ன அரசனைவே வெட்டியதுக்கு சமம். அதெல்லாம் அவர் நினைக்கல. அரசனை அடுத்து என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாதா என்ன? பட்டத்து யானையை வெட்டியாச்சுன்னா அடுத்து இவருக்கு தூக்கு தண்டனை தானே, மரண தண்டனை தானே, தெரியாதா அவருக்கு? அதெல்லாம் அவர் மனசுல வைக்கல. வந்த துன்பத்தை அடியாருக்கு வந்த துன்பத்தை நீக்கணும். அவ்வளவுதான். இப்படி எல்லாம் நம்ம அடியார்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நாவுக்கரசு பெருமானை யானை விட்டு இடர செஞ்சாங்க. அதை பத்தி அவர் கவலையே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, வருவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இதுதான் நம்முடைய. அதே மாதிரி நமக்கு அந்த திருவாரூர்ல பூமண்டபத்துல ஒரு செருத்துணை நாயனார், கலட்சிங்க நாயனார் 2 பேர் இல்லையா? கலட்சிங்க நாயனார் தான் அரசர். அவர் வந்து அவர் கல்யாணம் பண்ண அம்மா வந்து சமண பெண்ணு, சமணத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு. அந்த அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் கோயில் சிற்பங்களை எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. கடவுள் நம்பிக்கையோ அல்லது கடவுள் மேல பற்றோ கிடையாது. ஆனா இவர் வந்து அடியார். யாரு? கலட்சிங்க நாயனார். அப்படி சுத்திட்டு வர்ற பொழுது அந்த அவர் வந்து சாமி கூட போயிட்டாரு. ஆரூர் பெருமான வழிபாடு சேர்ந்து திருவாரூர் கோயிலுக்குள்ள போயிட்டாரு. இந்த அம்மா அப்படியே சுத்திட்டு வர்றாங்க. அப்படியே ஜாலியா எல்லாம் பார்த்துட்டு அப்படி வர்ற பொழுது இந்த பக்கத்தால இன்னொரு கோயில் அறநெறி இருக்கு இல்லைங்களா? திருவாரூர் கோயிலுக்கு முன்னாடி அறநெறி. அந்த கோயிலுக்குள்ள வந்து பூ கட்டுறதுக்கு ஒரு பெரிய மண்டபம், பூ மண்டபம். அந்த பூ அது மேல எல்லாம் கொட்டி பூவெல்லாம் கட்டுவாங்க. அங்கிருந்து ஒரு பூவை எடுத்து அந்த அம்மா முகந்து பார்த்தாங்க. அந்த அம்மா பூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முகந்து பார்த்தாங்க. முகந்து பார்த்தா மீண்டும் சாமிக்கு போடக்கூடாது இல்லையா? அதை வந்து செருத்துணை நாயனார் பார்த்துட்டார். செருத்துணை நாயனார் பார்த்த உடனேயே என்ன பண்ணாரு? அந்த அம்மாவுடைய மூக்கையவே அறுத்துட்டார். அரசனுடைய மனைவின்னு தெரியும். அரசனுடைய மனைவியா இருந்தா யாரா இருந்தா சாமிக்கு வைக்கிற பூ மோந்து பார்த்தது தப்பு. நம்மளா இருந்தா வாயில சொல்லுவோம். அவர் என்ன பண்ணாரு? மூக்கையே அறுத்துட்டாரு. அந்த அம்மா அப்படியே அலறி துடிக்கிறாங்க. அலற சத்தம் கேட்டு நாயனார் வர்றாரு. கலட்சிங்க நாயனார் வந்தார். சரி என்ன நடக்குமோ தெரியல. செருத்துணை நாயனார் அவ்வளவுதான் என்ன அரசனை வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கிற பொழுது என்னன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பூவை முகந்து பார்த்ததுனால மூக்கு அறுத்துட்டார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எடுத்தது இந்த கை தானே, முகந்து பார்க்கறதுக்கு எடுத்த கையை அவர் வெட்டிட்டார். தன்னுடைய மனைவியை கூட பார்க்காம எடுத்த கையை கலட்சிங்க நாயனார் வெட்டிட்டார். அதற்கு பிறகு பெருமானுடைய திருவருளால் அந்த அம்மாவுக்கு மூக்கும் வந்துருச்சு, கையும் வந்துருச்சு. அதாவது அவருடைய துணிச்சல், அவருடைய அன்பு, வீரம், அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். இறைவன் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாகத்தான் செருத்துணையினால மூக்கறிந்தார் இல்லைங்களா? அந்த அம்மா வந்து மூக்கறியணும்னு அவருக்கு அவ்வளவு அழகு. அந்த அழகை பத்தி சொல்லுகின்ற பொழுது சேக்கடாபுரமா நிறைய சொல்வார். அப்படி மயில் போன்ற ஒரு சாயலாம் அந்த பெண்ணு. அப்படியே வீழ்ந்து கிடக்கிறா. அப்படி வீழ்ந்து கிடக்கிற போது கணவன் வர்றாரு. கணவன் வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு? சரி, சிவ அபராதம் நிகழ்ந்துருக்கு. ஏன்னா சிவ அபராதம் அந்த மலர் மீண்டும் சாமிக்கு சாப்பிட முடியாது இல்லையா? அதனால அவர் கையை வெட்டி இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கங்களேன். அப்படியெல்லாம் நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது பக்தி அதிகமா இருக்கக்கூடியவங்க தான் அதெல்லாம் ரொம்ப ரசிக்க முடியும். உலகில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் ரசிக்க முடியாது. அதனால பெரிய புராணம் யாருக்கு அப்படின்னா சக்தி நிர்வாகர்களுக்கு தான் பெரிய புராணம். மற்றவர்கள் கதை மாதிரி கேட்பாங்க. இது எப்படி அப்படி இருந்தா நல்லா இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எப்படி இருக்குதோ அப்படிதான், எப்படி இருக்குதோ அப்படிதான். இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது அப்படி இருந்தா நல்லா இருக்கு. என்னதான் இருந்தாலும் மூக்க இருந்து இருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் கையை விட்டு இந்த வியாக்கணம் எல்லாம் நாம பேசக்கூடாது. எப்படி இருக்குதோ அப்படியே தான் நாம பேசணும். அதுதான் பெரிய புராணம். இது இப்படி இருந்தா அது ஒரு சொல்ல கூட மாத்துறதுக்கோ அல்லது சேர்க்கறதுக்கோ அல்லது குறைக்கிறதுக்கோ நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சேக்கடா பெருமான் அவரே பாடினாரு. உலர்ந்து பாடுனது யாரு? கூத்த பெருமான் எல்லாம் பாடினாரு. உலர்ந்து உணர்த்தியது கூத்த பெருமான். அதனால அதுல வந்து நாம வியாக்கணம் எல்லாம் பார்க்க கூடாது. இயல்பை நாயனார் மனைவிய வந்த அடியாரோட அனுப்புனாரு. இது ஒரு பெரிய புலவர். இன்னைக்கு பட்டிமன்றத்துல லட்சக்கணக்கில் வாங்கி பேசுறவர் யாருங்க? சுகிசிவம். அவர் மங்கையர் மலர்ல எழுதுறாரு. என்னதான் இருந்தாலும் மனைவியை கேட்காம அனுப்புனது தப்பு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கே மறந்துருக்கும். எனக்கு அந்த செய்தி நினைவு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறாரு. என்னதான் இருந்தாலும் மனைவியை கேட்காம அவர் அனுப்புனது தப்பு. இது வந்து நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. பவானிலிருந்து ஒரு அம்மா, அந்த
அந்த அம்மா எழுதுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுங்களா? பெரிய புராணத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டுருந்தாங்க. சேக்கிழார் பெருமான் எழுதின புராணத்தை நீங்க வியாக்கரணம் சொல்லக்கூடாது, அவர் எழுதுனதுதான் சரி. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்னுயிருக்கு ஒரு நாளான்னு சொன்னாங்க. அந்த அம்மா கணவன் அப்படின்னா உடல் நாதன் தானே, இந்த உடம்புக்கு தானே கணவன். அந்த அம்மா அப்படி நினைக்கல. என்னுயிருக்கு ஒரு நாதா, நீ உரைக்கும் வார்த்தை எல்லாம் வேறு உரிமை எனக்கு உள்ளதோ அப்படின்னாங்க. நீ சொல்றதை தவிர எனக்கு வேற உரிமை கிடையாது. அப்படி கணவன் மனைவி 2 பேரும் சாதாரணமா இல்ல, சண்டை போட்டு தெரியற மாதிரி கணவன் மனைவி அவங்க இல்ல. அதனால இந்த இடத்துல நீங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம கடுமையா எழுதுச்சுங்க. தைரியமா எழுதுச்சு. மறுபடியும் அவர் பதில் சொன்னார். எப்படி சொன்னார்னா, என்னுடைய பேனாவை, அப்பா அந்த ஆணவத்தோட தான் பதில் சொன்னார். என்னுடைய பேனாவை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு எழுதுறதுக்கு உரிமை இருக்கு, நான் எழுதுவேன் அப்படின்னாரு. இப்படி எல்லாம் பெரிய புராணத்தை அவங்க அறகுறையா படிச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பெரிய புராணம் படிக்கிறதுனா அடியார் அப்படிங்கிற தன்மையில இருந்துதான் படிக்கணும். உலகியல் இருந்து படிக்கக்கூடாது. உலகியல் நோக்கத்தோட பெரிய புராணத்தை சிந்திக்கவே கூடாது. எல்லாமே தப்பு தப்பா தெரியும். பெரிய புராணத்தை உலகியல் நோக்கத்திலிருந்து பார்த்தா எல்லாமே தப்பு தப்பா தெரியும். அப்படி அல்ல. அதான் இந்த திருக்குறளை சிறப்பு. நமக்கு ஒவ்வொன்றையும் நுட்பமா சொல்லுது, ஒவ்வொரு வார்த்தையும் நுட்பமா சொல்லுது. வீரம் என்ன விடமும் தகையதோ அப்படின்னாரு. அழியா வீரத்தால் எல்லாருக்கும் தனித்தனி வேறடி என்றார். என்ன சொல்றாருங்க? தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றடியா சென்றெய்தி நின்று அழியா வீரத்தால் எல்லாருக்கும் அப்படின்னு. அழியா வீரத்தால் அப்படிங்கிறாரு. அப்படின்னா வீரத்தில் எந்த ஒரு குறை இல்லாதவர்கள் அடியார்கள். அழியா வீரத்தால் எல்லாருக்கும் தனித்தனி வேறடி என்றார். அதுல நீங்க வாரியார் சாமி எல்லாம் பேசுறது அப்படி பேச மாட்டாங்க. அவங்க எல்லாம் பக்குவமா பேசுறவர்கள்லாம் குழந்தைகளுக்கும் புரியும், கிராமத்துக்காரனுக்கும் புரியும், நகரத்துக்காரனுக்கும் புரியும், எல்லாத்துக்கும் புரியும். எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? வாரியார் சாமியுடைய பேசுற எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க. இவங்க எல்லாம் காசுக்காக பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏதாவது ஒன்று பேசி கைதட்டல் வாங்குறது, என்னமோ சேக்கிழார் பெருமானை விட இவங்க புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி. வாரியார் சாமியுடைய அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த உச்சத்துல நின்னதுக்கு என்ன காரணம்னா அதுதான் காரணம். வாரியார் சாமி இப்படி பேசிட்டாரு, நியாயமான யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதான் காரணம். இது ஒரு ஆசிரியரே இறைவன் அடியார்கள் அன்புக்காக, அதாவது இதை சொன்ன ஆசிரியரே யாரு? சேக்கிழார் பெருமான் யாரு? ஒரு அமைச்சர் தானே. ஆமா, அப்படி ஒரு ஆசிரியரே இறைவன் அடியார்கள் அன்புக்காக பேரரசின் அமைச்சுரிமையை பொருட்படுத்தாது விடுத்து போந்த மா வீரர் என்பதை கூர்ந்து எண்ணுக அப்படின்னு சொல்றாரு. அடியார்களுடைய சிறப்பை சொல்லுவதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி வீசிட்டு வந்தவர் சேக்கிழார் பெருமான். 30 வயசு பிறதான் அப்பதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும் அவருக்கு. அடியார் பெருமையை சொல்லுவதற்காக, அடியார் பெருமையை சிந்திப்பதற்காக மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம். நமக்கெல்லாம் சோழ நாடுன்னா என்ன தெரியும்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் சோழ நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? சேர நாடுனா கோயம்புத்தூர் பகுதி, கேரளா. அப்புறம் சோழ நாடுனா நமக்கு தெரிஞ்சது தஞ்சாவூர் மாவட்டம். பாண்டி நாடுனா மதுரை. அப்புறம் தொண்டை நாடுனா சென்னை, இந்த மாதிரி திருவண்ணாமலை இந்த பக்கம். அப்படி இல்லைங்க. சோழ நாடுனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெற்கு பீகார் வரைக்கும் சோழ நாடு. தெற்கு பீகார் தான் அவங்க பாடுறாங்க. தெற்கு பீகார் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இங்கிருந்து வடநாட்டுல போய் கங்கை கொண்ட சோழன் எதுக்கு பேரு? கங்கையில போய் போர் செஞ்சு வெற்றி அடைந்து வந்தவர் நம்ம கங்கை கொண்ட சோழன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். மலேசியா போய் போராடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஈழத்தை போய் போராடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஈழத்துல நம்மளுடைய ஆட்சி, சோழ ஆட்சி நடந்திருக்கு, வரலாறு இருக்கு. அவ்வளவு பெரிய சோழ சாம்ராஜ்யத்துல முதலமைச்சர் சேக்கிழார் பெருமான், அவர் தான் முதன்மை அமைச்சர். அப்படியே தூக்கி வீசிட்டு வந்துட்டாரு. எனக்கு அடியாருடைய இதே போதும், அடியார் தொண்டை போதும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாங்க. அதனால அவரே ஒரு பெரிய வீரர் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அடுத்து பாட்டு, வேண்டுமாறு விருப்புறும் வேடத்த தாண்டவ பெருமாந்தனை தொண்டர்கள் நீண்ட தொல்புகழாதம் நிலைமையில் ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன். இப்படி மேலே திருவேட பொழிவுகளே என்று தாம் வேண்டினபடியே மேற்கொள்ளும். அதாவது நம்ம திருநீர், உருத்தராக்கம், கண்டிகை இப்படியெல்லாம் நாம திருநீர், கண்டிகை, சடைமுடி இப்படியெல்லாம் ஒரு போல வச்சிருக்கிறோம் இல்லையா? அடியார்கள் இப்படிதான் இருக்கணும்னு. இது எல்லாமே இருந்திருக்காங்க நம்ம அடியார்கள் இல்லையா? இது எல்லாமையும் இருந்திருக்காங்க.
வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் அப்படின்னார். சாக்கிய நாயனார் போல இருக்கக்கூடியவர். சாக்கிய நாயனார் அப்படின்னா புத்த மத துறவி. அவர் புத்த மதத்தினுடைய ஆடை மாத்தவே இல்லை. ஆனா சைவத்துக்கு வந்து அவர் பெருமான் மேல அன்பா இருந்தார் இல்லையா? அப்படி வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். அவங்களும் தாண்டவ பெருமான் தண்ணி தொண்டர்கள் அப்படின்னா. தாண்டவ பெருமான் யாரு? புத்த பெருமான். அப்படி அவர்களும் வந்து பெருமானுடைய அடியார்கள் தான் என்று சொல்லி அப்படி விரும்பத்தக்கனவாகிய பற்பல வேடங்களில் விளங்குவார்கள். கூத்துடையானுக்கான தனி பெருமையில் பெருமையில் ஒன்று போலவே விளங்குபவர்கள். நீண்ட தொல்புகழார் அப்படின்னா அளவுபடாத புகழை உடையவர்கள் இத்திருக்கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி நீண்ட தொல்புகழார் தாம் நிலைமையில் ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகிறேன் அப்படின்னா இவர்களது தொண்டை நிலைமைகளை இந்த இங்கு பிராணத்திலே எடுத்து சொல்லி வாழ்த்த புகுகின்றேன் ஆகிட்டான் என் என்று அறிந்து துதிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய பெருமைகளை என்ன என்று நான் துதிப்பது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு இங்க சொல்லாருங்க. வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் அப்படின்னா மேலே திருநீரு, கண்டிகை, கந்தை முதலிய சிறப்புகளை இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு திருநீர் சொன்னாரு, கந்தை ஆணைய சொன்னாரு, வேடத்துல எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? வேண்டுமாறு விருப்பம். சரி, ஒரு சிலர் வேடம் இல்லாம கூட இருப்பாங்க. அவங்க பெருமாள் அன்பு இருந்தா அப்படியும் ஒரு சிலர் இருப்பாங்க. பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, கோட் சூட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் பெருமாள் மேல் அன்பா இருப்பாங்க. பாருங்க, ஒரு நீதிபதி ஒருத்தர் பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுது எப்படிங்க அவர் பேர் மகாதேவன் நல்ல ஒரு தீர்ப்பு, அருமையாக தீர்ப்பு கொடுத்தாரு. நம்ம திருநாவலூருக்கெல்லாம் அவர் தான் தீர்ப்பு கொடுத்தார். அதே மாதிரி இப்போ இந்த ஐயாலாம் போயிருந்தாங்க திருவாதூருக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டாரு. அடுத்த வாரமே அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்ல பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுது பிதா பிரதேசனுடைய பாட்டை சொல்றாரு, திருவாசகம் பாடுறாரு, சொல்லி எடுக்கிறார், பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அப்படியெல்லாம் நமக்கு வந்து அவங்க எல்லாம் அடியார் தானே, அவங்க எல்லாம் குருத்தராட்சி இல்லை வேடம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அவங்களை விட முடியுமா என்ன? திருமுறை சொல்லி அவர் பதவி பிரமாணம் எடுத்திருக்காருங்க, பெரிய வேலைங்க. சுப்ரீம் கோர்ட்ல திருமுறை சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தது மகாதேவன் தான். ஆமா, பெரிய நம்மளாம் உண்மையிலேயே திருமுறைகள் நல்லா பேசுறாரு. அவங்கெல்லாம் அப்புறம் அந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்காங்க. பாட்டெல்லாம் பாடி தான் அவர் எடுத்தாரு. அதான் வந்து வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் அப்படின்னா தொண்டர் வேடங்கள் இவர்களோடு அமைந்து விடுமோ என்று சந்தேகிப்பார்க்கு அவ்வாறு அல்லாது அவர் வேண்டியவாறே வேடம் கொள்வர் என்று விளக்கினாராம் என்று சொல்கிறார். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னமிகும் அன்பாலே மறவாமை தலை நின்றார் அப்படின்னு சொல்லி சாக்கி நாயனார் சொல்றார். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் எப்படி இருக்கணும்? மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று. நீங்க எந்த நிலையில வேணாலும் இருந்துங்க, இறைவனுடைய திருவடியை மட்டும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னமிகும் அன்பாலே மறவாமை தலை நின்றார் என்று சொல்லி சாக்கி நாயனார் சொல்றார். சாக்கி நாயனார் புத்தமத துறவி, புத்தமத ஆடையோடு தான் இருக்கிறார். ஆனாலும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவரை கல்லெடுத்து வழிபாடு செய்தார் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு ஒரு கல், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கல் எடுத்து சாமிக்கு போடுறது, எடுக்கிற பொழுதுதான் கல்லு, அங்க போய் விழுகிற பொழுது மலரா விழுந்துதான். சேகரா பெருமான் சொல்லாருங்க, கையில எடுக்கிற பொழுது கல்லு, ஆனா விழுந்தது மலரா விழுந்தது. அல்லாலை எரிந்ததும் அன்பான படிகானில் வில்வேட செருப்படியும் திருமுடி மேல் மேவிட்டான் அல்லாதா கல்லென்பர் அரணாருக்கு அல்லது அமராமல் அப்படின்னார் சேகரா பெருமான். அதாவது கல்லால எரிந்ததும் அன்பான படிகானில், அன்பா பார்க்கணும். அப்படி அன்பா பார்க்கலன்னா கல்லு, அன்பா பார்த்தா மலர் அப்படின்னார். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. வில்வேட செருப்படியும் திருமுடி மேல் மேவிட்டார்ல, கணப்ப நாயனார் செருப்பு காலத்துக்கு சாமி தலைமையில வச்சார்ல, அதை எப்படி வச்சாரு? அன்பால தானே வச்சார். அத மாதிரி பாருங்க அப்படிங்கிறார் சேக்கிழா பெருமான். இங்கேயும் சாக்கி நாயனார் எப்படி பார்க்கணுமா? கணப்ப நாயனார் பார்த்த மாதிரி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கல்லாலை எரிந்ததும் அன்பான படிகானே வில்வேடன் செருப்படியும் திருமுடி மேல் மேவிட்டார் அல்லாதார் கல்லென்பர். அன்பு இல்லாதவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. அரணா இருக்கிறது மலரா, மலர்னா மலர்னு. இந்த சாமி எப்படி போய் விழுந்தது? மலரா போய் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க.
சிவத்திருப்பணி செய்த சாக்கிய நாயனர். கந்தையாடை தரிக்கும் அடியார்களே அன்றி தனிமொழி கவித்தால் புகழ்ச்சோழ நாயனர். இப்ப கந்தையாடை அணிந்திருக்கக்கூடிய அடியார்கள் மட்டுமா அங்க இருந்தாங்க? அரசர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? புகழ்ச்சோழ நாயனார் இருந்திருக்கிறாரு, அதே மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் இருந்திருக்கிறாரு, சேரமான் பெருமாள் நாயனார் இருந்திருக்கிறாரு, இந்திரசிய நெடுமாறனார் இருந்திருக்கிறாரு, கூட்டுவ நாயனார் இருந்திருக்கிறாரு. எத்தனை அரசர்கள் இருந்திருக்காங்க? நம்ம பெரிய புராணத்துல அரசர்களுக்கா பஞ்சம், ஆனா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அப்படி ஒரு பணிவா இருந்திருக்கிறாங்க இல்லையா? அரசர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா பணிவா இருந்தாங்க. நம்ம எல்லாம் இப்ப எப்படி இருக்கோம்னா அரசர் மாதிரி இருக்கிறோம். யாரையும் வணங்குறது இல்லை, யாரு சொன்னாலும் கேட்கறது இல்லை, பெரியவங்களை மதிக்கவே கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருந்துட்டு இருக்கிறோம். அவைகள்லாம் அப்படி இல்லைங்க. அரசர்கள் எல்லாம் பணிவா இருந்திருக்கிறாங்க. புகழ்ச்சோழ நாயனார் இங்கிது தன்னால் போதாது என்னையும் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ உருவி தன்னை கொள்றதுக்கு அவரே கொடுத்தார். கடலில் தெரிவார் நாயனார் ஒரு வண்ணானை பார்த்து கீழே இறங்கி என்ன சொன்னார்? திருநீர் பதறி போயிட்டான் அந்த வண்ணான். யாரென்று என்னை கொண்டது அடியே அடி வண்ணான் அப்படின்னா சொன்னாரு. நீற்று வாழ வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகமல முடிந்தார் அப்படின்னு. யானை மேல போயிட்டு இருக்கிற பட்டத்து யானை மேல ஒரு ஊருக்கெல்லாம் விழுக்கிற ஒரு வண்ணா உடம்பெல்லாம் ஓர்மன் பட்டு, அந்த காலத்துல ஓர்மன் தானே சாரலமன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ மாதிரி சோப் பவுடர்லாம் அப்பெல்லாம் வரல. இந்த மாதிரி ரின் பவுடரு அந்த பவுடர்லாம் அப்பெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மண்ணெல்லாம் பட்டு மழையில் நனைஞ்சு வெயில்ல காஞ்சா வெள்ளை வெள்ளையா இருக்குது. சரி, பெரிய அடியார் ஒருத்தர் வருவார்ன்றது சேரமான் பெருமாள் டக்குனு கீழே இருந்து இறங்கினார். யானை மேல வந்து கீழே வந்து போயிட்டு வணங்கினாராம். ஐயோ, யாரென்று என்னை கொண்டது அடியார் அடி வந்தான் அப்படின்னா இப்படி இருந்திருக்க அவனுக்கு அப்படின்னா. பக்கத்தால அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, படை தளபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? அடுத்தது அவனை கேட்டா உனக்கு அவ்வளவு தூரம் ஆகி போச்சா? அரசர் வர நேரத்தில் தான் நீ எழுத்து மாதிரி வருவியா? என்னென்னலாம் பண்ணுவாங்க. அதனால இவர் என்ன சொன்னாரா? திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகுமலம் முடிந்தான் அப்படின்னா அவங்க யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு அந்த திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு ஒரு கருவியா இருந்தா, திருநீற்றை பூசுறதை விட நினைக்கிறதே பெரிய புண்ணியம் அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் சொல்றார். அடியேன் அடி வண்ணான் அப்படின்னாரு. இவர் அடியேன் அடிச்சேரன் அப்படின்னு. அடியேன் அடிச்சேரன். அரசங்கிறது அங்கெல்லாம் மறந்து போச்சு. அரசங்கிறது அங்கெல்லாம் மறந்து போச்சு. அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவிடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகமனம் பொழிந்தார் அப்படின்னா. இந்த வருந்தாத ஏகமனம் பொழிந்தாருங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் வருந்தாதுன்னா அவன் பயந்துட்டு நடுக்கிட்டு இருக்கிறான். யாராவது வந்து யாராவது பண்ணிட்டாங்க என்ன பண்றது? அப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி அரசரை தேர்த்தி அனுப்புனாங்க. இப்படியெல்லாம் நமக்கு வந்து அரசர்கள் இருந்திருக்காங்க. நம்முடைய அரசர்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. நிகழ்ச்சி நெடுமாறனார் ஞானசம்பந்த பெருமானிடத்துல திருநீர் பெற்று ஒரு அடியாரா உயர்ந்து நின்றார் இல்லையா? பூன்பாண்டியனாக இருந்தவரை நிகழ்ச்சி நெடுமாறனாக ஆக்கி காட்டியது திருநீர் தான். மங்கையர்க்கரசியாருடைய ஒரு பெரிய முயற்சி இல்லையா? மங்கையர்க்கரசி அம்மாவுடைய ஒரு பெரிய கணவனை அப்படியே உயர்த்தி காட்டினார். சமணத்துல வீழ்ந்து கிடந்த தன்னுடைய கணவனை சமயத்துல சைவத்துல கொண்டு வந்தது மட்டுமல்ல, நாயன்மார்கள் ஒருவராக ஆக்கி காட்டிய பெருமை மங்கையர்க்கரசியார். அதனாலதான் சேக்கிழ பெருமான் என்ன சொன்னார்னா, மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளர்குல குலக்கொடுந்து வழக்கை மாறி செங்கமல திருமணத்தை கண்ணினாடால் தென்னர்குலம் பணிதீர்த்த தெய்வ பாவை எங்கள்கிறான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடோட்ட இடம் நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் மரப்பினாரை போற்றுவார் கடலையம்மாள் போற்றலாமே அப்படின்னா, மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்கிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நான் வணங்கிக்கிறேன்னு சேக்கிழ பெருமான் சொல்றாரு. போற்றுவார் கடலையம்மாள் போற்றலாமே சேக்கிழ பெருமானே சொல்றாரு. மங்கையர்க்கரசி அம்மாவை போய் மதுரையில் நீங்க வணங்கினா உங்க திருவடியை சேக்கிழ பெருமாள் வணங்கிக்கிறேன்னு அப்பவே சொல்லிட்டார். 12ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டார். அம்மாவுடைய பெருமை அவ்வளவு பெருமை. ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பாண்டி நாட்டில் திருநீர் பூசணிகளே கிடையாது. 2 பேர் தான் திருநீர் பூசிருந்தாங்க. குலச்சிறை நாயனார் தெரியற மாதிரி நெத்தியில பூசினாரு. இந்த அம்மா வந்து மாங்கல்யத்துல திருநீர் வச்சுட்டாங்க. கணவன் வந்து திருநீர் பூசணிகளை கண்டா கண்டு முட்டு கேட்டு முட்டு. சமணர்களுக்கு திருநீர் பூசணங்களுக்கு இந்த மாதிரி சைவர்கள் இந்த மாதிரி எல்லாம் மதுரையில் இருக்கிறாங்கன்னு கேட்டா தீட்டு 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். அதே மாதிரி கண்டு முட்டு அந்த திருநீர் வச்சிருக்கிறவங்களை பார்த்தா 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். அப்படி இருந்த ஒருத்தருடைய மனைவி மாங்கல்யத்துல திருநீரை வச்சு அந்த நாட்டையே சைவமாக்குனாங்க.
அதான் பெரிய விஷயம். பாண்டி நாட்டையே சைவமாக்கிய ஒரு பெருமை மங்கையர்க்கரசியார். அதான் அம்மா செஞ்ச ஒரு பெரிய, அதனாலதான் சேக்கிழ பெருமை தான் சொல்லாரு, அவங்க திருவடிய மனநிலையில் அத்தனை பேரத்தையும் நான் வணங்குகிறேன். ஞானசம்பந்த பெருமான் சொல்ற, அப்பர் சுவாமிகள் திருமுறைக்காட்டிலிருந்து புறப்படுறாரு அங்க போறதுக்கு. அம்மா ஒற்றர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் போற பொழுது நாமக்கரசு பெருமான் தடுக்கிறார். செல்ல இசையேன் அப்படின்னார். போறதுக்கு அனுமதிக்க மாட்டேனார். உரிமையோட சொல்ல, செல்ல இசையேன், சமணர்கள் வந்து வஞ்சனையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்ப வயசு இருந்தா 10 வயசு தான் இருக்கும். பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் கழுது வந்து அணையாது அப்படின்னார். நம்ம நேரம் பார்க்கிறோம், காலம் பார்க்கிறோம், காது காலம் பார்க்கலாம். நான் ஒன்றும் பார்க்கவே வேண்டாம்னு சொல்லலை. எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. குழந்தை சொல்லுது, 10 வயசு பிராமண குழந்தை சொல்லுது, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது. சிவபெருமான் திருவடி வணங்குறவங்களுக்கு எந்த துன்பமும் வராது. ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு மதுரை பதிவுங்க திருமுறைக்காட்டில். அப்பதான் அவர் வந்து 4 3 சரியில்லைன்னு சொல்றாரு. வேயிறு தோழிபங்கன் பதிகம் பாடுறாரு. வேயிறு தோழிபங்கன் பதிகம் பாடிட்டு அதுக்கு பிறகு மதுரை போறாரு. மதுரை போற பொழுது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, மதுரையில வந்து திருநீரே கிடையாது, 2 பேர் திருநீர் பூசிருக்காங்க, அது 2 பேர்த்தையும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வேற ஒன்றும் நான் செய்ய போகல அப்படின்னு சொல்லி சொல்றேன். எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்றுதானும் கருத்துடைய அங்கு தீங்கு புரிய அமனர் செயல் அறிவித்து சைவம் பாதித்தென்று வேறு ஒன்றும் செய்ய ஆணையமதே அப்படின்னு போனார். நாவுக்கரசு பெருமான் விடைபெறுகின்ற பொழுது ஆணையமதே என்று சொல்லி அவருடைய உத்தரவை வாங்கிட்டு நாவுக்கரசர் சொன்னார், நானும் வரேன்னு சொன்னார். அவர் அனுமதிக்க மாட்டேன்றாரு ஞானசம்பந்த பெருமான். போதும், நான் ஒருத்தனே போதும் அப்படின்ட்டு போனாரு. சைவத்தாக திருநீர் மாத்தினார் மதுரை மதிய வந்தார். அதுக்கு யாரு? மங்கையர்க்கரசியாருடைய தவம் தான் காரணம். மங்கையர்க்கரசியாருடைய தவம் தான் காரணம். பெண்ணாக இருந்தாலும் கூட இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்புங்க. அப்படி வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தரன்னு சொல்லி சொன்னார். வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தரனா அவங்க விருப்பப்படி வேடம் அணிந்து கொண்டாலும் தொண்டுல வந்து நிலைத்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லி தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் அப்படின்னாரு. தாண்டவ பெருமான புத்த பெருமான் அப்படி தனி தொண்டர்கள் என்று சொல்லி வேடத்தார்கள் அங்கனம் தொண்டராகாத வேடத்தாரை பற்றி இங்கு பேச்சில்லாமையால் அது பொருள் என்று அப்பாலும் அதிச்சார்ந்தார் புராணத்திலே தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ளாரையும் திருத்தொண்ட தொகையில் கூறப்பட்ட தனி தொண்டர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளாரையும் குறித்ததாய் பொருள் விளக்கிய ஆசிரியர் அவர்கள் சேவேந்து வேல்குடியான் அடியார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நான் அடியேன் என்று சொல்லி சுந்தரர் ஆதலின் செவ்வருமானது சார்பினை விடுத்து இப்பாட்டுக்கு உரை செய்வார். உயரையேறி உடலுக்கு குறையிட்டவராக அப்படின்னா இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து சிவபெருமானுடைய அந்த சார்பினை விடுத்து இந்த பாட்டுக்கு உரை செய்பவர்கள் வந்து உயிரையன்றி உடலுக்கு, உயிரில்லாத உடம்புக்கு என்னதான் சிறப்பு செஞ்சு என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கக்கூடிய உடம்புக்கு செஞ்சாதான் பிரயோஜனம். அது மாதிரி ஆகுது. அதனால சிவபெருமானை அன்றி இந்த பாட்டுக்கு வந்து வேறொரு பொருள் கொள்ளக்கூடாது என்று சொல்லி சொன்னார். தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் என்று சொல்லி இதனை பெருமானுடனும் தொண்டர்களுடன் தனித்தனி தனி பெருமான் தனி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா இறைவன் எப்படிப்பட்டவன்? வள்ளுவ பெருமான் சொல்றாரு, தனக்கோம் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை மாற்றல். தனக்கு ஓமை இல்லாதவன் சிவபெருமான். அதே மாதிரி அடியார்களும் தனக்கு ஓமை இல்லாதவர்கள். இறைவனே சொல்றார் இல்லையா, பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு திருவாரூர்ல சொல்றார். இறைவன் ஆரூர் பெருமான் சுந்தரர் சொல்றார், பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், உணவேல் ஒன்றும் இல்லார், அருமையான நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாயில். அங்கதான் சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார். அடியார்களுக்கு என்ன பெருமை, சிவபெருமானுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை அடியார்களுக்கு. அதான் சொல்றாரு, தனக்கோம் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்ற. பெருமான தவிர யாரும் நம்முடைய மனக்கவலை மாற்ற முடியாது. சுந்தரன் பாடல், பன்னடை தமிழப்பாய் படத்தில் சோயப்பாய், கன்னடை மணியப்பாய் கடுவரல் சுடரப்பாய், மன்னடை அடியார்கள் மனத்தினர் வாராமை, விண்ணடை குறுகா ஒரு வெள்ளடை நீ என்றனர். மன்னடை அடியார்கள் மனத்தினர் வாரார். இந்த மண்ணுலகத்துல அடியார்களுக்கு மனத்துல துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்குறுகாவூர் வெள்ளடை பதிகத்துல மண்ணடை அடியார்கள் மனத்தினர் வாராமே, விண்ணடை குறுகா ஒரு வெள்ளடை நீ என்று சொல்லி நமக்கு சொல்லப்படும்.
தனி அடியார்கள் என்று சொல்கிறார். தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள் என்று சொல்லி சொன்னார்கள். நீண்ட தொல்புகழார் அப்படின்னு இவர்களது புகழ் இடத்தாலும் காலத்தாலும் பறந்துள்ளது என்று சொல்லி சொன்னார்கள். நிலைமைன்னா நிலை பெற்றிருக்கக்கூடிய தன்மை என்று சொல்லி, ஓதுகாதல் நெறியில் நிற்றல் என்று சொல்லி சொன்னார். வாழ்த்துகேன் அது அப்படின்னா இந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க, என்ன ஈன்று வாழ்த்துகேன் என்னெறிந்து ஏத்துகேன், என்ன இவர்களுடைய பெருமையில நான் என்ன சொல்லி பாட முடியும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே சொல்றாருன்னா அந்த அளவுக்கு அந்த அடியார்கள் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அடுத்த வாரமே சிந்திச்சுட்டு அப்புறம் மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் தடுத்தாக்கு முறைப்பாடு. ஏன்னா அவசரமா ஏன் சொல்றோம், இந்த பாட்டை சொல்லிட்டு மறுபடியும் 10 பாட்டை இன்னொரு முறை ஒரு இது பார்த்துட்டு அப்புறமா நாம அடுத்த பகுதி இதோட நம்ம என்றும் இன்பம் பெருகும் இயற்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மகிழ வான்புகள் நிலவி உலகலாம் வான்புகள்